மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் குடமுழுக்கு பெருவிழா சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக வர்ணனை ஆற்றுவதற்காக நம் அரங்கிற்கு திருவாவடுதுறை ஆதீன பேராசிரியரும் ஆன்மீக வர்ணனையாளருமான குன்றத்தூர் பி திருச்சிற்றம்பலம் அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உங்கள் வர்ணனையை நீங்க வழங்கலாம். கண்டிப்பாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உன்னை ஒழிவை ஒருவரையும் யான் நம்பிலேன், பின்னை ஒருவர் யார் பின் செல்கிலேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. மாலை முரசு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிலே உங்களோடு இணைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப அற்புதமான முறையிலே இன்றைக்கு முத்தமிழ் குமரன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டான 6 படை வீடுகளிலே இரண்டாவது படை வீடாக திகழக்கூடிய திருச்சீர் அலைவாய் என்னும் திருச்செந்தூர் அற்புதமான திருத்தலம். திருச்செந்தூரில் செந்தில்நாதன் அரசாங்கம் செய்யக்கூடிய அற்புதமான இரண்டாம் படை வீடாகி நம்முடைய திருச்செந்தூரிலே சுப்பிரமணிய சுவாமியாகி நம்முடைய முத்தமிழ் குமரனுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் 16 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது என்பது எல்லாருமே ஆவலோடு, தமிழகம் மட்டும் அல்லாது நம்முடைய தென்மாநில மக்கள் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இன்னும் சில மணித்துளிகளிலே சரியாக 6:15 மணி முதல் 6:50 மணித்துளிக்குள்ளாக நம்முடைய முத்தமிழ் குமரன் செந்தில்நாதன் செந்திலாண்டவருக்குண்டான அந்த மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய குடமுழுக்கு விழாவானது இனிதே நடைபெற இருக்கின்றது. ரொம்ப அற்புதமான இந்த திருத்தலம் எவ்வளவு காலத்தால் பழமையான முருகப்பெருமானுக்கு உண்டான திருத்தலம் என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய அழகு தமிழிலே அமைந்த சங்க இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் இலக்கண நூலாக திகழக்கூடிய தொல்காப்பியம் முதற்கொண்டு அனைத்து நூல்களும் நம்முடைய திருச்செந்தூருடைய பழம் பெருமையை பேசுவதை காணலாம். ஏன்னா நம்முடைய முருகன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே, முருகன் என்று சொன்னால் தமிழ், தமிழ் என்று சொன்னால் முருகன், தமிழர் என்று சொன்னால் தமிழனுடைய கடவுள் என்று சொன்னால் நம்முடைய முருகப்பெருமானை தான் பார்க்கின்றோம். அதனால தமிழரின் கடவுளாகி முருகப்பெருமானுக்கும் இந்த திருச்செந்தூருக்கும் உண்டான தொடர்பு என்பது ஏதோ நேற்றைக்கு இன்றைக்கு அல்ல, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் மிக பழமையான தொடர்புடைய முருக வழிபாட்டு தலம். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய 6 படை வீடுகள் ஏனைய அத்துணை முருகன் தலங்களுக்கும் முதல் தலமாக, வரலாற்றிலே முதல் தலமாக, முதல் முருக வழிபாடு நடைபெற்ற இடமாக நமக்கு வரலாற்று தரவுகளுடைய அடிப்படையிலே திகழக்கூடிய ஒரு தொன்மையான முருகன் தலம் என்று சொன்னால் அது திருச்செந்தூர் தான். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாகி நம்முடைய தமிழ் குடியிலே தான் அற்புதமான நம்முடைய சங்க இலக்கியங்களும், இன்னும் குறிப்பாக சொல்லுகின்ற காலத்தில் தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய அழகான இலக்கண நூல் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கும் பழமையான நூல். அந்த நூலிலே தான் நம்முடைய முருக வழிபாடை பற்றியும் குறிப்பாக திருச்செந்தூரை பற்றி நம்முடைய தொல்காப்பியர் பதிவு செய்கின்றார். ரொம்ப அழகா சொல்லும்போது அவர் தான் சொல்லுவார், குன்று என்று சொல்லக்கூடிய மலைகள் இல்லைங்களா, அதனால சேயோன்மேய மைவரை உலகம் என்று முருகப்பெருமானையை சொல்லுகின்ற காலத்தில் சேயோன் என்பார். சேயோன் என்பதற்கு சேய் என்று சொன்னால் குழந்தை, சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் குழந்தையாக தோன்றியவர், ஆதலால் அவரை சேயோன் என்பார்கள். சேயோன் என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா சிவந்தவன் என்று அர்த்தம். அதனால இந்த குன்று என்று சொல்லக்கூடிய அந்த குன்றுகளிலேயும் மலைகளிலேயும் திகழக்கூடியவன் யார் என்று சொன்னால் குறிஞ்சி கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான்னு பார்க்குறோம். அவருக்கு உண்டான அற்புதமான அந்த திருத்தலம் எது அப்படின்னா திருச்செந்தூர். திருச்செந்தூர் அழகா சொல்லுகின்றார், முருகன் தீம்புணல் அலைவாய் என்று திருச்செந்தூரை அலைவாய் என்று பதிவு பண்றார். அதனால என்னன்னா திருச்செந்தூருக்கு தொன்மையான பெயர் என்ன அப்படின்னா அலைவாய் என்று அழகான பெயர். ஏன் அலைவாய்ன்னு பேர்
அப்போ பார்க்கும்போது என்னன்னா நம்முடைய தமிழ் உலகிலே அழகாக 3 சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நம்முடைய பாண்டியர்கள்னு பார்க்குறோம். அதில் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கங்களிலே இடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய சங்கம் எங்கே இருந்தது அப்படின்னா கபாடபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் இருந்ததுன்னு நம்முடைய நூல்களிலே காண்கின்றோம். அந்த கபாடபுரம் என்பது எது அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய திருச்செந்தூர் திருக்கோயில் நம்முடைய முத்தமிழ் குமரனாகி சுப்பிரமணிய சுவாமி திகழ்கின்றாரே, அந்த திருக்கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கபாடபுரமாக சங்க காலத்திலே திகழ்ந்தது. அதுவே கடல் கொண்டது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடல் கொண்டது என்று திருச்செந்தூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளைத்தான் வரலாற்று ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே அற்புதமான அந்த சங்க தமிழ் வளர்த்த இடம் எதுன்னா நம்முடைய திருச்செந்தூர் அலைவாய். அதனால அந்த கபாடபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் எதுன்னா அலைவாயின்னு பேரு. ஏன் அலைவாய் அப்படின்னா அழகா பார்க்குறோம். ஏன்னா அங்கே கடல் அலை இல்லைங்களா, அந்த அலைகள் அப்படி மேலே வந்து அந்த பாறையிலே சேர்ப்பிக்கக்கூடிய அந்த சேர்ந்து வீசக்கூடிய அற்புதமான இடம்னால அதுக்கு அலைவாய்னு பேரு. ஆகையினால தான் சொன்னார் முருகன் தீம்புணல் அலைவாய். அதனால முருகப்பெருமானுக்கு உண்டான பெயரை தொல்காப்பியருடைய காலத்திலேயே சொல்லுகின்றார், முருகன் தீம்புணல். நல்ல இனிமையான சுவையுடைய அலைவாய். ஏன்னா திருச்செந்தூர்ல தான் பார்த்தீங்கன்னா வதனாரம்ப தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கடல். அந்த கடல் மட்டும் அல்லாது அந்த கடற்கரையிலேயே அங்கே நாழிக்கிணறு என்று சொல்லக்கூடிய ஒரு நன்னீர் ஊற்று உண்டு. அதே போல நம்முடைய முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலேயே அங்கேயும் திருக்கோயிலுக்குள்ளேயும் ஒரு நன்னீர் ஊற்று உண்டு. ஆகையினால என்னன்னா அந்த தீம்புணல் சொல்லக்கூடிய ஒரு நன்னீர் கடல் அருகிலே கிடைப்பது என்பது ரொம்ப அரிது, ஆச்சரியம், அபூர்வம்னு பார்க்குறோம். ஆகையினாலே முருகப்பெருமானை சொல்லுகின்ற காலத்திலே முருகன் தீம்புணல் அலைவா என்று அழகாக பதிவு செய்தார். நம்முடைய திருச்செந்தூருடைய பழம் பெருமை என்பது சாதாரணமானதல்ல. ஏன்னா இன்னும் நம்முடைய புராணங்களிலே ராமாயணத்தை பார்க்கின்றோம். இதிகாசங்களில் பார்க்கும்போது மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பார்க்குறோம். இல்லை வால்மீகி ராமாயணம் காலத்தால் தொன்மையானதுன்னு பார்க்குறோம். வால்மீகி ராமாயணத்திலே ரொம்ப அழகாக வால்மீகி முனிவர் என்ன சொல்றாருன்னா, ராமபிரான் சீதையை மீட்பதற்காக எங்கன்னா இலங்கையை நோக்கி வருகின்றார். அப்படி இலங்கையை நோக்கி வரக்கூடிய காலத்தில் ராமபிரான் எங்கே வராரா அப்படின்னா நம்முடைய பாண்டிய மன்னருடைய தலைநகரமாக திகழக்கூடிய தாமிரபரணியினுடைய கரையிலே அமைந்த கொற்கை என்று சொல்லக்கூடிய அந்த கொற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய கபாடபுரம். நம்முடைய திருச்செந்தூர் பகுதியை பற்றி ராமாயணத்திலே வால்மீகி வர்ணிக்கின்றார். எப்படி இருக்கான்னா பிரம்மாண்டமான அந்த அரண்மனைகளும் முத்தும் மணியும் பவழும் எல்லாம் கொண்டு வந்து குவியல் குவியலாக குவித்திருக்கூடிய அந்த செல்வ செழிப்பு உடைய நகரமாக திகழக்கூடியது எதுன்னா கபாடபுரம். அந்த கபாடபுரம் எப்படி இருக்கும் அப்படின்னா தாமிரவருணி என்று சொல்லக்கூடிய தன்பொருணை நதி. அந்த தாமிரபரணி ஆறு அப்படி நேர கடலோடு சங்கமமாக கூடிய அந்த அற்புதமான துறையின் அருகிலே தான் இந்த நகரம் இருந்தது என்று ராமாயணம் குறிப்பிடுகின்ற. ஆகையினால என்னன்னா அதில் பாண்டிய மன்னர்களை பற்றி அவ்வளவு பெருமையாக அவ்வளவு வீரம் பொருந்தியவர்களாக தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு மன்னர்களாக பேரரசர்களாக திகழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் இதிகாசங்களிலேயும் காண்கின்றோம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான திருத்தலம் நம்முடைய திருச்செந்தூர். இப்பொழுது அழகாக நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் அங்கே வேள்விச்சாலையிலே பூசிக்க பெற்ற அந்த புனித நீர் கடன்களை எல்லாம் இப்பொழுது விமானத்திற்கு எழுந்தள்ளக்கூடிய காட்சியை காண்கின்றோம். மின்னொளியிலே மின்னக்கூடிய அற்புதமான நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய சன்னிதானத்தை காண்கின்றோம். இன்னும் குறிப்பாக நம்முடைய அற்புதமான திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய குடமுழுக்கு விழாவினை முன்றி நின்று நிகழ்த்துவதற்காக திருக்கைலாய பரம்பரை தர்மை ஆதீனத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இப்பொழுது சண்முக பெருமானுக்கு உண்டான விமானத்திற்கு எழுந்தள்ளக்கூடிய காட்சியை காண்கின்றோம். அதே போல நம்முடைய குடமுழுக்கினை முன்னின்று நிகழ்த்துவதற்கு நம்முடைய சிருங்கேரி சாரதாபீடத்தினுடைய மடாதிபதி இளைய மடாதிபதி அவர்களும் எழுந்தருளி அங்கே அவர்களும் முன்னின்றிருக்கக்கூடிய காட்சியை எல்லாம் நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சி மாலை முரசு இறை யூடியூப் சேனல் வாயிலாக இல்லத்தில் இருந்தவாறே தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சரியாக 6 மணி 15 மணித்துளிகளுக்கு மேல்
6:50 மணிக்குள்ளாக நம்முடைய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய பெருமானுக்கு நிகழ்த்தக்கூடிய அற்புதமான குடமுழுக்கு விழாவானது இன்னும் சில மணி துளிகளில் நடைபெற இருக்கின்றது. அற்புதமான இந்த திருச்செந்தூரை பற்றி சங்க இலக்கியங்கள் ஏன்னா பார்க்கும்போது 3000 ஆண்டுகளுக்கும் பழமையான அந்த முருக வழிபாடுக்குரிய இடம் எதுன்னா திருச்செந்தூர்னு பார்த்தோம். அழகாக நம்முடைய சங்க இலக்கியங்களிலே தான் அழகனானூறுன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நூல். ஏன்னா 10 பாட்டு 8 தொகை திருச்செந்தூருடைய பழம் பெருமை. ஏன்னா தமிழருடைய பெருமையும் தமிழ் கடலுடைய பெருமையும் என்பது சாதாரணமாக ஏதோ நேற்றைக்கு இன்றைக்கு தோன்றிய ஒன்று அல்ல. நமக்கும் முருகனுக்கும் உண்டான தொடர்பு என்பது நீண்ட நெடிய தொடர்பு. ஆகையினாலே அழகாக அகநானூறு சொல்லுகின்றது, திருமணி விளக்கின் அலைவாய் செருமிகு சேயோ. அப்போ அகநானூறுலையும் பார்க்கும்போது திருச்செந்தூருக்கு பழமையான பெயர் என்ன என்று சொன்னால் அலைவாய். அந்த அலைவாய்ன்னு சொல்லக்கூடிய தலத்துல எப்படி இருக்காராம், செருமிகு சேய். ஏன்னா முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா கோபத்தோட இருக்காராம். அப்படி ஏன் கோபத்தோட இருக்கார் அப்படின்னா அழகா நமக்கு கந்தபுராணம் என்று சொல்லக்கூடிய நூலிலே தான் திருச்செந்தூருடைய தலபுராணத்தை பார்க்கின்றோம். என்ன அழகா சொல்லும்போது நம்முடைய அசுரர்களாக திகழக்கூடிய வீர மகேந்திர பட்டினம் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தை ஆள்கின்ற சூரபத்மனும் அவனுடைய தம்பியர்களாகிய சிங்கமுகாசுரன் தாருமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களெல்லாம் என்னன்னா பெற்ற வரம் சிவகுமரன் தோன்றி சிவகுமரனால் அன்றி தமக்கு அழிவு நேரக்கூடாது என்று அவர்கள் வரம் பெற்றிருந்தார்கள்னு பார்க்கிறோம். ஆகியனாலே சூரபத்மனோடு போரிட்டு சூரபத்மனை வீழ்த்துவதற்காக என்ன பண்றார்னா நம்முடைய முருகப்பெருமான் கைலாயத்திலே இருந்து புறப்படுகின்றார். எல்லாமல்ல உமாதேவியினுடைய திருவருளும் சிவபெருமானுடைய அருளும் துணை இருக்க சிவகுமரனாகவே என்ன பண்றார், அப்படி புறப்படுகின்றார். புறப்பட்டு நேர முருகப்பெருமான் எங்க வர்றாருன்னா கேதாரம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கேதார்நாத் அங்கே வந்து என்ன பண்றார், கேதாரத்திலே சிவபூஜை செய்து திருக்கேதாரத்திலே இருந்து நேராக காசி, அதே போல நம்முடைய திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலத்தை தொடர்ந்து நம்முடைய திருக்காலத்தி மலை, திருவாலங்காடு, காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தை கடந்து முருகப்பெருமான் நேரா எங்க வருகின்றார்னா நம்முடைய வீர மகேந்திர பட்டினத்தை நோக்கி அவர் வருகின்றார். அப்ப வரும்போது எங்கன்னா அவ பார்க்கும்போது நம்முடைய சேஞ்சலூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம், காவிரியுடைய கிளை நதியாகிய மன்னியாற்றின் கரையிலே அமைந்த அற்புதமான திருத்தலம். அங்கே பார்க்கும்போது முருகப்பெருமான் என்ன பண்றார், அங்கேயும் சிவபூஜை செய்கின்றார். சிவபூஜை செய்து சூரபத்மனோடு போரிடுவதற்குண்டான அந்த பாசுபதாசத்தை என்ன பண்றாருன்னா அங்கேதான் பெறுகின்றார்னு பார்க்குறோம். அப்ப அங்க வணங்கி நம்முடைய முருகப்பெருமான் நேரம் எங்க வர்றாருன்னா அடுத்து நம்முடைய வையை கரையிலே அமைய பெற்ற பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு வருகின்றார். திருப்பரங்குன்றத்துல தான் பராசர முனிவருடைய புதல்வர்களுக்கு சாப விமோசனம் அளித்து இப்ப எங்க வந்துட்டாருன்னா நேரம் நம்முடைய திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்சீர் அலைவாய். முருகப்பெருமான் அங்க திருச்சீர் அலைவாயிலே அழகாக தம்முடைய படைகளோடு கூடி ஒருங்கி அமர்ந்து என்ன பண்றாருன்னா படைவீடு அமர்ந்து அங்க தங்குகின்றார். தங்கி அங்கே எதிரில் யாரோடு போரிட போகின்றார், சூரபத்மனோடு போரிட இருக்கின்றார். ஆகையினாலே அந்த சூரபத்மனோடு போரிடுவதற்கு முன்னதாக முருகப்பெருமான் கேட்கின்றார், இந்த சூரபத்மன் யார், இந்த சிங்கமுகாசுரன் யார், இவர்கள் இருவருடைய பின்னணி என்ன என்பதை யாரை பார்த்து கேட்கிறார்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான், குரு பகவான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இன்னைக்கு நவகிரகத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடை உடுத்தி இருப்பார், அவருக்கு தான் பிரகஸ்பதின்னு பேர். அவர் தான் என்ன பண்றாருன்னா திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் இடத்தை சூரபத்மனை யாருன்னா அவர் மாயைக்கும் காசிப மகரிஷிக்கு மகனாக தோன்றியவன் அவன். இப்படிப்பட்ட வரங்கள் சிவகுமரனாகிய முருகப்பெருமான் தோன்றி முருகப்பெருமானுடைய கரங்களினாலேயே சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வரத்தினை பெற்றவன் என்பதையெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லுகின்றார். அப்போ என்னன்னா அழகாக நம்முடைய குரு பகவான் சொல்ல கேட்டு அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருத்தலத்திலே சூரபத்மனோடு போரிடுகின்றார். போரிட்ட சூரபத்மனை நிறைவாக என்ன பண்றார், அவரு அங்கே மாமரமாக நின்ற சூரனை அங்கே வேல்கொண்டு அழித்தார்னு பார்க்குற. வேல்கொண்டு அழித்தவனே மாமரம் 2 கூறாக பிளந்தது. அது 2 கூறாக பிளந்திட அங்கே மயிலும் சேவலுமாக மாறி நின்றான். தம்மை என்ன இடத்தை என்ன பண்ணார், அந்த சூரபத்மனை மயிலை வாகனமாகவும்
சேவலை கொடியாகவும் கொண்டார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் கந்தசஷ்டி பெருவிழா இல்லைங்களா? எத்தனை தலங்களிலே கந்தசஷ்டி பெருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த சூரசம்ஹார பெருவிழா நடைபெற்றாலும் அந்த சூரசம்ஹாரம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா திருச்செந்தூர் தான்னு பார்க்குறோம். இன்னைக்கும் எத்தனை லட்சம் மக்கள் இல்லைங்களா? அந்த சஷ்டி விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த சஷ்டி விரதத்தினை 6 நாட்களும் இருந்து அந்த சூரசம்ஹார காட்சியை அங்கே கடல் அலையா அல்லது மக்கள் அலையா என்று சொல்லக்கூடிய அளவிலே பெரு அளவிலே திரண்டு நின்று காணக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய இடம் நம்முடைய திருச்செந்தூர் ஆகியனாலே அப்ப அந்த அற்புதமான அந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் எதுன்னா திருச்செந்தூர்னு பார்க்குறோம். ஆக கந்தபுராணத்தை ஒட்டியவாறு தான். ஏன்னா நம்முடைய அழகா நம்முடைய திருநாவுக்கரசர் தான் சொல்லுவார், சமர சூரபன் மார்பை தடிந்தவேல், சமர சூரபன் மார்பை தடிந்தவேல் குமரன் தாதைதன் கோழம்பம் மேவிய அமரரு கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமர லோகமது ஆளுடையார்களே என்பார். அழகான நம்முடைய சூரசம்ஹாரம் நடைபெற்று முருகப்பெருமான் என்ன பண்ணார்னா சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திலே தான் சிவபூஜை செய்தார்னு பார்க்கிறோம். ஆகையினாலதான் இன்றைக்கும் நம்முடைய திருச்செந்தூரிலே திகழக்கூடிய சுப்பிரமணிய பெருமானுடைய கரங்களிலே பார்க்கின்ற பொழுது அந்த மேல் கரத்துல மேல் இடது கரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜபமாலை என்று சொல்லக்கூடிய ஜபமாலையை தாங்கிய நிலையில இருப்பார். இன்னும் அழகா பார்த்தீங்கன்னா கருவறையில சிவலிங்கம் அந்த அழகா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நேர் பின்புறத்திலே அங்க பார்த்தீங்கன்னா அந்த புடைப்பு சிற்பமாக சிவலிங்க பெருமானை இருப்பார். அங்க தீபாரண காலத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரைச்சீலை விலக்கி அங்கே தீபாரணை காமிப்பாங்கன்னு பார்க்குறோம். ஆகையினால் என்ன அந்த கருவறையில முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா எப்போதும் சிவபூஜை செய்கின்றார். சலம்பூ ஒடுதூபம் மறந்தறியேன், சலம்பூ ஒடுதூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கினும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமம் எண்ணாவில் மறந்தறியேன், உலர்ந்தார் தலையிற் பலிகுண்டு உழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்பார் அப்பர் பெருமான். ஆகினால்னா சலம் பூவோடு தூபம். ஆகினால முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா சிவபூஜையாக அவருக்கு சிவபெருமானை என்ன பண்றாருன்னா அங்கே அர்ச்சிக்கின்றார். பூவும் நீரும் கொண்டு அவரை அங்கே நீராட்டி அங்கே மலர்களை கொண்டு இலைகளை கொண்டு என்ன பண்றார் அவரை அர்ச்சித்து வணங்கி அவருடைய அருளை பெறுகின்றார்னு பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான சிவபூஜை தலம். அதனால வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதம் என்னன்னா கருவறையிலேயே சிவலிங்க மூர்த்தத்தையும் இணைந்து எப்படி நம்முடைய திருவிடைக்கழி நம்முடைய திருவிசைப்பா பாடல் பெற்ற திருவிடைக்கழி எப்படியோ அதே போல பார்த்தீங்கன்னா கருவறையிலே சிவபெருமானோடு இணைந்து காட்சி தரக்கூடிய தலம் எதுன்னா திருச்செந்தூர்னு பார்க்குறோம். ஆகையினால தான் இன்னைக்கும் திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல நம்முடைய முருகப்பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்கள்ல 63 நாயன்மார்களுக்கு உண்டான சன்னதியும் உண்டு. ஒரு சிவாலயத்திற்கு உண்டான பரிவார மூர்த்தங்கள் என்னென்ன உண்டோ அத்துணை பேரும் எங்க பார்க்கலான்னா திருச்செந்தூர்ல நம்முடைய முருகப்பெருமானுடைய கருவறையை சுற்றி அங்கே காணலாம். அங்கே அழகாக பார்க்கும்போது இப்போ நம்முடைய யாகசாலையில அங்க பார்க்கும்போது கடந்த 6 நாட்களாக அங்கே நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் அங்கே யாகங்கள் வளர்த்து அதுவும் பார்க்கும்போது என்னன்னா நம்முடைய ஜெயந்திநாதர் ஏன்னா அழகா பார்க்கும்போது அங்கே யார் யாருக்கு உண்டான யாகசாலைகள்லாம் அமைக்கப்பட்டது அப்படின்னா பிரதான யாகசாலை இந்த ஒரு 6 நாட்களாக நாம எல்லாம் நம்முடைய மாலை முரசு இறை பக்தி யூடியூப் சேனல் வாயிலாக பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் யாருக்கு அங்கே அந்த யாகசாலையில வேள்வி வழிபாடு நடைபெறுகின்றதுன்னா சண்முகர் என்று சொல்லக்கூடிய ஆறுமுக சுவாமிக்கு தான். ஏன்னா ஆறுமுகருக்கு தான் 6 நாட்கள் அங்கே யாகசாலை பூஜை. கிட்டத்தட்ட எத்தனை காலம் அப்படின்னா 12 கால யாகசாலை பூஜை. 12 காலம் யாகசாலை பூஜையில அவருக்கு அங்கே அருளை எல்லாம் அண்டத்திலே இருக்க திகழக்கூடிய அந்த அருட்கலைகளை எல்லாம் அங்க அழகாக என்னன்னா குண்டத்திலே சேர்ப்பிக்க பெற்று அந்த குண்டத்திலே எழுந்து அங்கே தோன்றிய அந்த அருட்கலைகளின் அருட்சக்திகளை எல்லாம் அங்கே கும்பத்திலே சேர்த்து கும்பத்திலே இருந்து அங்கே மூல பிம்பமாக திகழக்கூடிய முத்தமிழ் குமரன் நம்முடைய முருகப்பெருமானுக்கு சேர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான இந்த வேலைகளை தான் அழகா அவருக்கு எத்தனை யாக குண்டங்கள் அப்படின்னா அங்கே பார்க்கும்போது அழகா எத்தனை குண்டங்கள் 49 குண்டங்கள். சண்முகருக்கு உண்டான குண்டங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6 வரிசைகள். ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 புறமும் 6 வரிசைகளிலே 49 குண்டங்கள். ஒரு சுற்றுக்கு 8னும் போது
கிட்டத்தட்ட 6 சுற்றுக்கு அங்க பார்க்கும்போது 48 குண்டங்கள் பிரதான யாக குண்டம்னு சொல்லக்கூடிய குண்டத்தோடு சேர்க்க மொத்தம் 49 குண்டங்களிலே அங்கே அக்னியானது வளர்க்க பெற்று அந்த அவைகளெல்லாம் அங்கே வழங்கிட இப்ப நம்முடைய முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த வேள்வியானது அங்கே நடைபெற்று மகா பூரணாகுதி என்று சொல்லக்கூடிய நிறையவையும் வழங்க பெற்று அங்கே யாகசாலையில இருந்து ஒவ்வொரு கடங்களும் அங்கே புறப்பட்டு நம்முடைய சண்முக பெருமானுடைய சன்னிதானம் பரிவார சன்னதிகளுக்கெல்லாம் எழுந்தள்ளக்கூடிய காட்சியை காண்கின்றோம். அதே போல எப்படின்னா உற்சவமூர்த்தியாக திகழக்கூடிய சண்முகருக்கு எப்படி அங்கே வெளியில பிரம்மாண்டமான யாகசாலையிலே வழிபாடுகள் நடைபெற்று நம்முடைய 108 ஓதுவா மூர்த்திகள் இல்லையா, அழகா நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்லுவதை போல தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ்நிழல் சேர என்று சொல்லக்கூடிய அளவிலே அங்கே வேதம் ஆகமம் என்று சொல்லக்கூடிய வடமொழியிலே அமைந்த மந்திரங்களோடு அழகு தமிழிலே சித்தத்து இனிக்கும் தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், நம்முடைய அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், அதே போல குமரகுருபர் அருளிய கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை எல்லாம் அங்கே அழகு தமிழிலே பாடிட வழிபாடுகள் நடைபெற்றனன்னு பார்க்குறோம். இன்னும் மூலமூர்த்தியாக திகழ்கின்றார் அல்லவா, மூலமூர்த்தியாக திகழக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி நம்முடைய முருகப்பெருமானுக்கு திருக்கோயிலுடைய உள் சுற்று, அந்த உள் சுற்றிலேயே பார்க்கும்போது அங்கே நம்பிமார்கள் என்று சொல்லக்கூடிய போத்திவார்கள் என்று சொல்லக்கூடியவர் நம்பூதிரிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே அழகாக உள்ளே அங்கே பொற்குடம் என்று சொல்லக்கூடிய தங்க குடத்திலே அங்கே முருகப்பெருமானை ஆவாகனம் செய்து வேள்விகளை எல்லாம் செய்ய பெற்று அவர்கள் முறையாக என்னன்னா தாந்திரீகம் என்று சொல்லக்கூடிய அந்த தந்திர பூசையை அவர்கள் அங்கே ஆற்றிட மூலமூர்த்தியாக திகழக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டான வேள்வி வழிபாடுகள் அங்கே நடைபெற்று அந்த புனித நீர் கடமானது இப்பொழுது நம்முடைய முருகப்பெருமானுடைய மூலவர் விமானம், மூல விமானம் என்று சொல்லக்கூடிய மூல விமானத்திற்கு போற்றிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அங்கே அந்த கடங்கள் எழுந்தருள பெற்றிருக்கின்றது. அதே போல சண்முகருடைய விமானத்திற்கும் நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் நம்முடைய 6 நாட்களும் 12 காலம் பூசிக்க பெற்ற அந்த அற்புதமான புனித நீர் கடமானது சண்முகருடைய விமானத்திற்கும் அதே போல போற்றிமார்கள் பூசிக்க பெற்ற அந்த அற்புதமான தங்கக்கூடல் இருக்கக்கூடிய புனித நீரானது நம்முடைய செம்மாந்து நிற்கக்கூடிய ராஜ கோபுரம் கிட்டத்தட்ட எத்துணை உயரம் என்று சொன்னால் 137 அடி உயரமுடைய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் திருச்செந்தூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக உன்னுடைய கவலைகளை எல்லாம் களைய நான் இருக்கின்றேன் வா என்று செந்திலாண்டவன் நம்மை அழைப்பதை போல தூரத்திலே இருந்தே காட்சி தரக்கூடிய அற்புதமான அந்த ராஜகோபுரம் இல்லையா, அந்த ராஜகோபுரத்திற்கு உண்டான அந்த புனித நீர் கடங்கள் எல்லாம் இப்பொழுது மேலே அங்கே கொண்டு வந்தாயிற்று. இன்னும் மூலமூர்த்திக்குண்டான புனித நீர் கடங்கள் எல்லாம் சேர்ப்பிக்க பெற்று சரியாக 6 மணி 15 மணி துளிகளுக்குள்ளாக நம்முடைய முருகப்பெருமானுக்கு உண்டான குடமுழுக்கானது நடைபெற இருக்கின்றது. வேத ஆகம நம்முடைய சாத்திர தோத்திர நூல்களில் சார்ந்த வண்ணம் நம்முடைய சிவாகம முறைப்படி அங்கே வழிபாடுகளானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த சிறப்புகளை சொல்லுகின்ற காலத்தில் அழகாக நம்முடைய அகநானூறு திருமணி விளக்கின் அலைவாய் செருமிகு சேயோ என்று அழகாக குறிப்பிட்டது என்று குறிப்பிட்டேன். இன்னும் அழகா நம்முடைய திருச்செந்தூருடைய பெருமையை சொல்லுகின்ற காலத்தில் இன்னும் பல நூல்கள் நம்முடைய திருச்செந்தூருடைய பெருமையை பேசுகின்றன. அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அழகாக நம்முடைய புறநானூறு என்று சொல்லக்கூடிய நூலிலே தான் மதுரை மருதன் இளநாகனார் அழகாக சொல்லுகின்றார். ஒரு மன்னனை பாடுகின்றார், மன்னனை பாடி வாழ்த்துகின்ற காலத்தில் எப்படி வாழ்த்துகின்றார் அப்படின்னும் போது அழகா சொல்லுகின்றார் பாருங்க. ஞாயிற்று அன்ன வெம்திரள் ஆண்மையும் திங்கள் அன்ன தன்பெரும் சாயலும் வானத்து அன்ன வன்மையும் மூன்றும் உடையாகி இல்லோர் கையற நீ நீடு வாழிய நெடுந்தகை தாழ்நீர் வெண்தலை புணரி அலைக்கும் செந்தில்
வெண்தலை புணரி அழைக்கும் செந்தில் நெடுவேல் நிலையிய தாமல் வியன்துறை கடுவழி தொகுப்ப ஈண்டிய வடுஆள் எக்கரு மணலினும் பலவே. என்ன சொல்றாருன்னா அழகா, ஓ மன்னனே நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சூரியன் எப்படி கொடை உள்ளத்தோடு எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு தன்னுடைய ஒளிக்கிரணங்களை எப்படி வாரி வாரி கொடையாக வழங்கின்றனவோ, அதே போல நீ உன்னுடைய ஆண்மை எப்படி இருக்கணும், எல்லா உயிர்களுக்கும் கொடை தருவக்கூடியதாக பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னுடைய அந்த எப்படி இருக்கணும், உன்னுடைய சாயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நிலவு இருக்கின்றது அல்லவா, தன் என்று சொல்லக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய அந்த குளிர்ச்சி, அதே போல உன்னுடைய சாயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய அருள் சந்திரனை போல திகழ வேண்டும். உன்னுடைய கொடை எப்படி இருக்குன்னா, வானத்திலே இருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அது பொழிகின்றதோ, உன்னுடைய கொடையும் அதே போல இருக்க வேண்டும். நீ நெடுநாட்கள் நீண்டு இந்த மண்ணுலகத்திலே நீடித்து வாழ்வாயாக. எவ்வளவு காலம் வாழணும் அப்படின்னும் போது அழகா சொல்றார் பாருங்க. நம்முடைய முருகப்பெருமான் இருக்கா இல்லையா, திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்தை அழகா புறநானூறு காலத்திலே புறநானூறு என்ன சொல்லுகின்றதுன்னா செந்தில் என்று அழகாக பதிவு செய்கின்றது. அப்போ பார்க்கும்போது என்னன்னா அழகா சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கூடிய அந்த அற்புதமான அந்த கடற்கரை வளாகத்திலே இந்த கடல் காற்று என்னன்னா வேகமாக வீசி அந்த கடற்கரை மணலை எல்லாம் எப்படி குவிச்சிருக்கான்னா, அப்படி மலைமலையாக மணல் குவியலை குவித்திருக்கின்றது. அந்த மணல் எவ்வளவு எண்ணிக்கை இருக்கின்றதோ அவ்வளவு காலத்தை காட்டிலும் நீ இந்த மண்ணுலகத்திலே நீண்டு வாழுவாயாக என்று வாழ்த்துகின்ற. ஒரு கைப்பிடி மண்ணை கொடுத்து மணலை கொடுத்து எண்ணணும்னு சொன்னாலே நம்மால எண்ண முடியாது. அதிலேயும் என்ன சொல்றாருன்னா, திருச்செந்தூர்ல அந்த மணல்கள் இருக்கு இல்லையா, மணல் குவியல் குவியலாக காற்றுகள் கொண்டு வந்து சேர்த்த மணல், அந்த மணலின் அளவும் கடந்து நீ வாழ்வாயாகணும் போது எப்பேற்பட்ட முருகப்பெருமானை போலவே அந்த அருளும் கொடை உள்ளமும் வேண்டியவர்க்கெல்லாம் வேண்டியதை வாரி வழங்கி அந்த ஒரு பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் என்று சொன்னால், முருகனுடைய அருள் எத்தகையது, திருச்செந்தூருடைய பெருமை எத்தகையது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தெய்வனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. நம்மை படைத்த நான்முகன் நமக்கு 2 கண்கள் தான் படைத்திருக்கிறார். 4000 கண் கொடுத்திருந்தா நாம முருகனை எவ்வளவு அழகா பார்க்கலான்னு அருணகிரிநாத சுவாமிகள் வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை இன்றைக்கு நம்முடைய மனமும் அடைகிறது. இத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டு இருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்காக கூடியிருக்கிற இந்த பக்தர்களை பார்ப்பதற்கா இந்த கண்கள்? இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசிப்பதற்கு இந்த 2 கண்கள் போதாதே என்று எண்ணுகின்ற அளவுக்கு முருகப்பெருமானுடைய அற்புதமான அருள் ஆசி நம் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணமாக இன்னும் சில நிமிடங்களிலே இங்கே விமான பூஜைகளானது நடந்தேறி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது சமகாலத்திலே அனைத்து விமானங்களிலும் ஒரு சேர நிகழ இருக்கின்றது. பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய நாமத்தை வாயார பாடி மனதார நினைந்து, வாய்ப்படைத்த பயன் அவன் நாமத்தை சொல்லுதல், கண் படைத்த பயன் அவனை காணுதல், கால் படைத்த பயன் அவனுடைய திருத்தலங்களை சென்று நாடுதல், செவி படைத்த பயன் அவனுடைய பெருமைகள் அனைத்தையும் கேட்டல். அப்படி மிக அழகான அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை கண்டு கழிப்பதற்காக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு பல நாடுகளில் இருந்து, உலக நாடுகள் பலவற்றில் இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு வழிபடுவதற்காக பக்தகோடி பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜப்பானில் இருந்து, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற பல வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடி பெருமக்களையும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே
நாம் சீரோடும் சிறப்போடும் இத்தனை அழகாக இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை காணுகிறோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டியது தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இத்தனை அற்புதமாக இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை காணும் வகையை நமக்கு வகுத்து தந்த நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தற்போது ஓதுவாமூர்த்திகள் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பமாக பாட இருக்கின்றார்கள். மாலோல் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கள் படைத்திலனே அந்த நான் முகனே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கள் படைத்திலனே அந்த நான் முகனே. திருச்செந்தூர் முருகனடியம்மா. அற்புதமான நம்முடைய உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய பெருமானுடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சி மாலை முரசு இறை யூடியூப் சேனல் வாயிலாக தரிசித்து கொண்டிருக்கின்றீர்கள். அழகான நம்முடைய திருச்செந்தூரை பற்றி சொல்லுகின்ற காலத்தில் நம்முடைய சங்க இலக்கியங்களில் குறிப்பாக நம்முடைய ஆற்றுப்படை நூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்களிலே திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் உண்டு. ஏன்னா இந்த திருமுருகாற்றுப்படையிலே தான் நக்கீரர் முருகப்பெருமானுக்கு உண்டான 6 படை வீடுகளையும் முதலாக அந்த நூலிலே தான் பதிவு செய்கின்றார். முருகனுக்கு உண்டான திருத்தலங்கள் எது எதுன்னும் போது பரங்குன்றம், திருச்சீர் அலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர், திரு ஏரகம், அதே போல நம்முடைய பொதினி என்று சொல்லக்கூடிய பழனிமலை, திரு ஆவினன்குடி, குன்றுதோராடல், திருத்தணிகைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய திருத்தலம், பழமுதிர்ச்சோலை, இது எல்லாவற்றையும் எங்கன்னா அழகா பார்க்கும்போது நமக்கு திருமுருகாற்றுப்படையில தான் நக்கீரர் பதிவு செய்கின்றார். அதில் அழகா திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமான் எப்படி இருக்கின்றார்னா அவர் 6 முகங்களும் 12 கரங்களையும் உடையவராக வள்ளி மணவாளராகவே காட்சி தருகின்றார் என்று அழகாக குறிப்பிடுவார். உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் அலைவாய் என்று நம்முடைய திருச்செந்தூரை நக்கீரர் குறிப்பிடுவார். அப்ப அற்புதமான இந்த தலத்தில ஆறுமுக பெருமான் என்று சொல்லக்கூடிய சண்முக பெருமானுக்கு உண்டான அந்த வழிபாடு என்பது சிறப்பு வாய்ந்த வழிபாடுன்னு பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு தான் மாசி திருவிழாவில் பார்க்கும்போது பச்சை சாத்தி, சிகப்பு சாத்தி, வெள்ளை சாத்தின்னு படைத்தல், காத்தல், அடித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மூவரினுடைய அம்சமாக 3 தொழில்களையும் செய்ய வல்லவனாகவே யார் திகழ்கின்றார்னா முருகப்பெருமானே திகழ்கின்றார் என்பதை அழகாக அந்த மாசி திருவிழா காலத்தில் சண்முகர் புறப்பாட்டில் நாமெல்லாம் கண்டு தரிசிக்கலாம். ஏன்னா முருகப்பெருமான் எப்பேற்பட்டவன், நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை குறைகளையும் களையக்கூடியவன் அல்லவா. ஏன்னா திருச்செந்தூர் திருத்தலம் என்பது சாதாரணமான திருத்தலம் கிடையாது. ரொம்ப அழகா முன்னர் குறிப்பிட்டதை போல நமக்கு குரு அருள் வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதேனும் ஒரு தடைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்ல குருபலம் வேண்டும், குரு பார்வை வேண்டும்னு சொல்றாங்க. அப்படின்னா வணங்க வேண்டிய திருத்தலம் எதுன்னா திருச்செந்தூர் தான். பழமையான நவகிரக தலங்களிலே குரு பகவானுக்கு உண்டான திருத்தலம் எதுன்னா திருச்செந்தூர்னு பார்க்குறோம். அதே போல திருச்செந்தூர் தலத்தினுடைய பெருமையை பார்க்கும்போது இந்த தலத்திலே தான்
நம்முடைய குமர குருபரர் வாய் பேச முடியாது இருந்த காலத்திலே நம்முடைய செந்திலாண்டவனுடைய அருளினாலே பேசும் திறன் பெற்றார்னு பார்க்குறோம். பக்கத்துல தாமிரபரணி கடற்கரை இருக்கக்கூடிய ஊரு தான் திருவைகுண்டம்னு பேர், ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா 5 வயது குழந்தையாக இருந்த நம்முடைய குமரகுருபரர். பெற்றோர்கள் பிள்ளை இன்னும் 5 அகவையை கடந்தும் பேசாது இருக்கின்றானே, செந்திலாண்டவா என் செய்கேன்னு என்ன பண்ணாங்கன்னா செந்திலாண்டவருடைய திருவடியிலேயே விழுந்து வணங்கி அவருடைய நினைவிலேயே இந்த குழந்தைக்கு பேசும் வரத்தை அளிப்பாயாகன்னு வேண்டி கிடந்தாங்கன்னு பார்க்குற தவமா தவம் கிடக்க முருகப்பெருமானுடைய அருளினாலே நம்முடைய குமர குருபரர் பேசும் திறன் பெற்றார்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் பாடிய நூல் தான் கந்தர் கலிவெண்பான்னு பார்க்குறோம். அழகான ஒரு அற்புதமான நூல். இந்த கந்தர் கலிவெண்பாவை யார் ஒருவர் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல கல்வி நலன், நல்ல சொல் ஆற்றல், அவர்களுக்கு நல்ல தமிழ் புலமையானது அவர்களுக்கு கிடைக்கப்பெறும்னு பார்க்குறோம். அப்போ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் திருத்தலம் நம்முடைய சூரபத்மனோடு போர் புரிந்த திருத்தலம்னு பார்க்குறோம். ஏன்னா திருச்செந்தூர் திருத்தலத்துல தான் அழகா உள் திருச்சுற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பிரகாரத்துல பார்க்கும்போது நம்முடைய 108 லிங்கத்திற்கு அடுத்தபடியா யார் இருப்பார்னா சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் உள்ளுக்குள்ள இருப்பார். பாத்தீங்கன்னா கையில அந்த வேலாயுதத்தை சூரபத்மனின் மீது ஏவுவதை போல மயில் வாகனத்துல அமர்ந்திருப்பார். பெரிய திருமேனி, சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு பேர். ஆகியனால நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய எதிரிகளிலே இருந்து, எதிரிகளுடைய அந்த வினைகளிலே இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளவும், இறைவனுடைய அருள் நமக்கு கவசமாக திகழவும், நமக்கு திகழ யாரை வணங்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான். ஆகியனால என்னன்னா எப்பேற்பட்ட தீவினைகள், எப்பேற்பட்ட எதிரிகளிடத்தே இருந்து எல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் முருகனுடைய கவசம், ஏன்னா அவருக்கு தானே கந்த சஷ்டி கவசம்னே பார்க்கிறோம். இந்த அங்கத்தை காக்கக்கூடிய கவசமாகவே ஆகினாலே நமக்கு கவசமாகவே யார் திகழ்வார்னா எக்காலத்திலேயும் செந்திலாண்டவனே திகழ்வான்னு பார்க்கிறோம். அழகா நம்முடைய முருகப்பெருமாவுடைய பெருமையை பார்க்கும்போது அழகா யாருன்னா பகழிக்கூத்தர்னு பேர். பகழிக்கூத்தர் யாருன்னா நம்முடைய ராமேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் திருப்புல்லானின்னு பேரு. அந்த திருப்புல்லானி அடுத்தக்கூடிய சன்னாசி என்று சொல்லக்கூடியவரை சேர்ந்தவர் யாருன்னா வைணவர் பகழிக்கூத்தர். அவர் இளமையில பிறந்து வளர்ந்து வரக்கூடிய காலத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா பெரியவர்கள் அவர் புலவனாக மாறுவார், பெரும் சொல்லாற்றல் மிக்கவனாக திகழ்வான்னு இளமையிலே சொல்ல இவர் வளர்ந்து இப்ப நல்ல பெரியவராக இருக்கின்றார். என்னன்னா அவருக்கு தீராத வயிற்று வலி. அந்த தீராத வயிற்று வலி இருக்கக்கூடிய காலத்திலே தான் என்னன்னா முருகப்பெருமான் கனவுல வந்து சொல்லுகின்றார், ஓ பகழி கூத்தனே நீ என்ன பண்ணு, என் மீது பாமாலை பாடுன்னு சொன்ன உடனே என்ன பண்றாரா நேர பகழி கூத்தர் நேர நம்முடைய திருப்புல்லானியிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வருகின்றார். திருச்செந்தூர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா நம்முடைய செந்திலாண்டவர் நம்முடைய முருகப்பெருமான் மீது என்ன பண்றாருன்னா அழகாக பிள்ளைத்தமிழ், அழகா திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைத்தமிழை பாடினார். பாடின உடனே என்னன்னா அழகா முருகப்பெருமானுடைய அந்த திருத்தலத்திற்கே உரிய பன்னீர் இலையில விபூதி, அந்த பன்னீர் இலையில விபூதி எங்க அவருக்கு கொடுத்துற அந்த வயிற்று வலி நீங்கியது. அந்த திருநீரை தரித்த காலத்துல எப்படி நம்முடைய திருநாவுக்கரசருக்கு திலகவதியார் வந்து அங்க திருநீரை கொடுத்த உடனே வயிற்று வலி அங்க நீங்கியது, எப்படி சேக்கிழார் பெருமான் செல்வமலை குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் அழகாக குறிப்பிடார் அல்லவா, திருவாளன் திருநீரு திலகவதியார் உவந்தளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் அங்கே உவகை கொண்டான். அது போல என்னன்னா அப்ப பார்க்கும்போது அந்த திருநீர் பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில கொடுப்பாங்க திருச்செந்தூர்ல. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த திருநீரும் நம்முடைய முருகப்பெருமாவுடைய திருமேனியிலே சாற்றிய சந்தனம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பேற்பட்ட அந்த நோய் நொடிகள் நம்மை பற்றிய அந்த வினைகள் எல்லாம் என்னவாகும்னா முழுமையாக நீங்கும்னு பார்க்கிறோம். ஆகியனால என்னன்னா முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழை பாராயணம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக என்னன்னா வயிறு சம்பந்தப்பட்ட அந்த நோய் நொடிகள் நீங்கும் என்று அழகாக நம்முடைய திருச்செந்தூருடைய சிறப்பினை பார்க்கின்றோம். இன்னும் அழகா திருச்செந்தூருடைய பெருமையை சொல்லுகின்ற காலத்துல கந்தர் அலங்காரத்திலே நம்முடைய அருணகிரிநாதர் அழகா சொல்லுகின்றார். அப்ப பார்க்கும்போது என்னன்னா அழகா அவர் சொல்றாரு பாருங்க, செயல்பட்டழிந்தது செந்தூல் வயல் பொழில் தேங்கடம்பின்
மால்பட்டு அழிந்தது பைந்தொடியார் மனம் மாமயிலோ வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரும் வெற்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அழகா திருச்செந்தூர் தலத்தில பெருமையை சொல்ல வரக்கூடிய காலத்துல அழகா சொல்ல பாருங்க. கந்தர் அலங்காரத்துல இந்த வயல்வெளிகளை எல்லாம் என்னன்னா மீன்கள் பட்டு அந்த வயல்வெளிகள் அழிக்கின்றாங்க. அவ்வளவு மீன் வளம், நில வளம். ஏன்னா திருச்செந்தூர் திருத்தலத்தை சொல்லும் போது என்னன்னா கடல் இருந்தா பொதுவா கடல் இருக்கக்கூடிய இடத்த என்ன சொல்லுவோம்னா நெய்தல் நிலமாக, கடலும் கடல் சார்ந்த இடமாக நெய்தலாக குறிப்பிடும். ஆனா திருச்செந்தூர் திருத்தலம் எப்படி இருக்கான்னா அது நெய்தல் நிலத்திற்கு நெய்தல் நிலமாகவும், குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அழகான நம்முடைய மலைத்தலமாகவும், மருதம் என்று சொல்லக்கூடிய மருத நிலமாகவும், வயல் நிலமாகவும் எப்படி இருக்கா அந்த திருத்தலம் திகழ்கின்றது. அதனாலதான் அகநானூர்லயே சொன்னாங்க. எப்படின்னா திருச்செந்தூர் திருத்தலத்தை பார்த்தீங்கன்னா கடலும் உண்டு, திருச்செந்தூர் திருத்தலத்திலே மலையும் உண்டு. நீங்க கேட்கலாம் மலை எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நம்முடைய செந்திலாண்டவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த கருவறை மலை. அந்த கருவறையே எப்படி இருக்கு? மலையாக இருக்கிறது. அந்த மலையை குடைந்து அந்த குடவரைக்குள்ளதான் யார் இருக்கான்னா நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி ஆகிய முருகப்பெருமான் திகழ்கின்றார். நம்முடைய பாண்டிய மன்னர்கள் எப்படி நம்முடைய தொண்டை நாட்டிலே பல்லவர்கள் மலைகளை குடைந்து குடவரைகளை உருவாக்கினார்கள்னு பார்க்கிறோமோ, அதே போல பாண்டியர்களும் என்ன பண்ணினாங்க, நம்முடைய பாண்டிய நாட்டிலே குடவரைகளை உண்டு பண்ணினார்கள். நம்முடைய மதுரை மாநகரிலே திருப்பரங்குன்றம், யானை மலை என்று சொல்லக்கூடிய யானை மலையில நரசிம்மருக்கும் பக்கத்திலே லாடன் கோயில்னு பேர். யானை மலையில அங்க பார்த்தீங்கன்னா முருகருக்கும் நம்முடைய தெய்வ யானையோடு கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டான குடவரை ஆலயம். அதே போல நம்முடைய தென்காசி அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய வீரசிகாமணி சங்கரன் கோயில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா வீரசிகாமணி, திருமலாபுரம் போன்ற பகுதிகளெல்லாம், கழுகுமலை போன்ற இடங்களில எல்லாம் எப்படி குடவரைகளை அமைத்தார்களோ அதே போல திருச்செந்தூரிலேயும் கிட்டத்தட்ட நம்முடைய 6-7ஆம் நூற்றாண்டுகளிலேயே மலையானது குடைய பெற்று அந்த மலை சந்தன மலை. அந்த மலைக்கு பேரு சந்தன மலை, கந்தமாதன பர்வதம்னு பேரு. நம்முடைய கந்தர் அலங்கார், நம்முடைய கந்தர் புராணத்துலதான் நம்முடைய அழகாக குறிப்பிடுவார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார். ஏன்னா அந்த மலைக்கு என்ன பேருன்னா கந்தமாதன பர்வதம், சந்தன மலைன்னு பேர். அந்த மலையை குடைந்து கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குடைந்து அமைக்கப்பட்ட கருவறை தான் நம்முடைய முருகப்பெருமாவுடைய கருவறைன்னு பார்க்குறோம். இன்னைக்கும் நம்முடைய முருகப்பெருமாவுடைய மலை, அந்த தலம் மலைத்தலம் என்பதை எப்படி தரிசிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க நேர நம்முடைய முருகப்பெருமானுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம் என்று சொல்லக்கூடிய 5 சிவலிங்கங்கள் இருக்கக்கூடிய அந்த பெருமானை தரிசிக்க வேண்டும்னா ஒரு கட்டணம் வாங்கி பக்கத்திலே சின்ன வாசல் இருக்கும். அது வழியா உள்ள போனீங்கன்னா அந்த உள் சுற்றிலே மலை குடையப்பட்டு முருகப்பெருமான் மலைக்குள்ளதான் இருக்கிறான்றத அந்த இடத்துல நீங்க தரிசிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமாள் என்னதான் நம்முடைய திருச்செந்தூர் திருத்தலம் 3 விதமான சிறப்பு உடையது. ஏன்னா பார்க்கும்போது மூலத்தானத்திலே நம்முடைய மூலமூர்த்தியாக திகழக்கூடிய செந்திலாண்டவரை நம்முடைய போற்றிமார் என்று சொல்லக்கூடிய நம்பூதிரிகள், கேரள நம்பூதிரிகள் அவர்களுடைய தந்திர பூசை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தானமாக பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய சண்முக பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆறுமுக சுவாமி, நம்முடைய ஆதிசைவர்கள் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் பூசிக்கக்கூடிய சண்முக பெருமாவுடைய சன்னிதானம். 3வது பார்த்தீங்கன்னா வைணவ நம்பிகள் என்று சொல்லக்கூடிய பட்டாச்சாரர்கள் பூஜக்கூடிய அற்புதமான இடமாகத்தான் நம்முடைய அந்த சந்தன மலையிலே குடைய பெற்ற பெருமாளுக்குண்டான சன்னதி அரங்கநாதனாக திகழ்வார். அந்த பிரகாரத்துல சுத்தி வந்தோம் அப்படின்னா அதுவும் நம்முடைய பாண்டியர்களுடைய காலத்திலேயே குடையப்பட்ட ஒரு அற்புதமான சன்னிதானமாக பார்க்கின்றோம். ஆகினாலே இன்னைக்கு திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா 3 விதமான அந்த முறையிலே வழிபாடுகள் எல்லாம் அங்கே செய்யப்பெற்று அந்த அற்புதமான புனித நீர் கலசங்கள் எல்லாமே இப்ப மேல கொண்டு வந்தாயிட்டு ராஜகோபுரம் செம்மாந்து இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்திலே நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் அங்கே அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகச் சரியாக 6 மணி 15 மணி துளிகளுக்கு மேலாக 6:50 மணிக்குள்ளாக நம்முடைய ராஜகோபுரம், நம்முடைய செந்திலாண்டவருடைய மூல விமானம், சண்முக பெருமானுடைய
விமானம் உள்ளிட்ட பரிவார சன்னதிகளுடைய அத்துணை சன்னதிகளுக்கும் உண்டான குடமுழுக்கு விழாவானது இன்னும் சில மணி துளிகளிலே நடைபெற இருக்கின்றது. அழகாக பார்க்கும்போது அந்த கோபுரத்தை பார்க்கின்றோம். வெள்ளவெளேல்னு பிரம்மாண்டமாக அழகு மிளிர காட்சி தரக்கூடிய இந்த ராஜகோபுரத்தை யார் எடுப்பித்தார்கள்னா, ஒவ்வொரு ஊர்களிலேயும் ராஜகோபுரம் இருந்தா அந்த ராஜகோபுரத்தை யார் எடுத்திருப்பாங்கன்னா, பழமையான காலத்திலே மன்னர்கள் எடுத்திருப்பாங்கன்னு பார்க்குறோம். தஞ்சாவூர்னு எடுத்துட்டோம்னா, தஞ்சாவூர்ல பெருவுடையார் ஆலய ராஜகோபுரத்தை யார் எடுப்பித்தார் என்று சொன்னால் ராஜராஜன் எடுப்பித்தான்னு பார்க்குறோம். அதனாலதான் அந்த ராஜகோபுரத்திற்கு கேரளாந்தகன் கோபுரம், ராஜராஜன் கோபுரம்னு அந்த 2 கோபுரங்களுக்கு பேருன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு தலங்களிலே ஒவ்வொரு மன்னர்கள் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக பார்க்கும்போது நாயக்கர்களுடைய காலத்திலே மிக உயரமான ராஜகோபுரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டனன்னு பார்க்குறோம். ஆனால் திருச்செந்தூர் தலத்திலே யார் அந்த ராஜகோபுரத்தை எடுத்தார் என்று சொன்னால், கட்டினார்னு சொன்னா நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆதீன முனி புங்கவராக ஆதீன தம்பிரானாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா, ஈசான தேசிகர் என்று சொல்லக்கூடிய ஈசான தேசிக சுவாமிகள். ஆகினாலே அவர் தான் என்ன பண்றாருன்னா, தேசிக சுவாமிகள்னு சொல்லக்கூடிய அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த கோபுரத்தை எடுப்பிக்கின்றார். அழகா எப்படி எடுப்பிக்கின்றார்னா, அவர் எங்கன்னா நம்முடைய வள்ளியூர் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்திற்குரிய வள்ளியூர் தலத்தை அறிகிறக்கூடிய தலத்தை பூர்வீகமாக கொண்டவர். துறவு வேட்கையின் காரணமாக நம்முடைய நமச்சிவாய மூர்த்தியுடைய குருவருள் பெற வேண்டி திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு வருகின்றார். அங்கே 13வது குருமகா சன்னிதானமாக அங்கே ஆதீனகர்த்தர் அவர்கள் திகழ அங்கே சந்நியாசம் பெற்று அங்கே திருமடத்திலேயே ஒடுக்க தம்பிரானாக என்ன பண்றாருன்னா, நம்முடைய தேசிக சுவாமிகள் அங்கே வழிபாடுகள் எல்லாம் செய்து வருகின்றார். திருமட பணியையும் நமச்சிவாய மூர்த்திகளையும் தொழுத வண்ணம். அப்பதான் என்னன்னா, நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அவருடைய கனவிலே வந்து, ஓ தேசிகனே நீ என்ன பண்ணு, எமக்கு ராஜகோபுரம் எடுப்பிப்பாயன்னு சொன்ன உடனே நேர திருவாவடுதுறையிலிருந்து புறப்பட்டு வருகின்றார் தேசிக சுவாமிகள். நேர என்ன பண்றாருன்னா, திருச்செந்தூர் தலத்திலே அவர் பொருள் பெற்று என்ன பண்றாருன்னா, ஆட்களை கொண்டு அந்த ராஜகோபுரத்தை எடுப்பிக்க துவங்குகின்றார். இப்ப என்னன்னா, கையில எல்லாம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கையில தினப்படி அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், அவர்களுக்கு உண்டான ஊதியம் கொடுக்கணும் இல்லையா, அந்த பொற்காசுகளை கொடுக்கணும் இல்லையா, எப்படி கொடுப்பது? அப்ப பார்க்கும்போது அழகாக நம்முடைய செந்திலாண்டவனை தேசிக சுவாமிகள் வேண்டி நிற்கின்றார். வேண்டி நின்ற காலத்துல முருகப்பெருமான் என்ன சொன்னார்னா, இந்த தலத்துக்கே உண்டானது என்னன்னா பன்னீர் இலையில அந்த விபூதி பிரசாதம். ஆகியனால என்னன்னா, தேசிக சுவாமி தம்முடைய முருகப்பெருமானுடைய அருளோடு ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவார்னா, அந்த மாலை நேரத்தில் அந்த இலையில விபூதி, பன்னீர் இலையில விபூதியை அவர்களுக்கு பிரசாதமாக வழங்கிட அதை கையில வாங்கின ஒவ்வொருத்தரும் அந்த தலத்தினுடைய தல விநாயகர் யாருன்னா தூண்டுகை விநாயகர்னு பேரு. தூண்டுகை விநாயகருடைய சன்னிதானத்தை அடைவதற்கு முன்னதாகவே அந்த இலையை திறந்து உள்ள பார்த்தா அவரவருடைய உழைப்பிற்கு ஏற்றவாறு அந்த ஊதியமாக அந்த காசுகளாக அந்த திருநீர் மாறி இருந்தது என்று ஆச்சரியமாக காண்கின்ற. கிட்டத்தட்ட இந்த உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் 137 அடி உயரமுடைய இந்த ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 9 நிலைகளை உடையதுன்னு பார்க்குறோம். இந்த 9 நிலைகள்ல 7 நிலை வரைக்கும் நம்முடைய தேசிக சுவாமிகள் என்ன பண்ணினார்னா, திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த நம்முடைய சுவாமிகள் அந்த திருநீற்று இலை விபூதியின் மூலமாகத்தான் என்ன பண்ணினார், அதன் மூலம் மகத்துவம் பெற்று அந்த கோபுரத்தை கட்டினார்னு பார்க்குறோம். இப்போ 7 நிலை முடிஞ்ச உடனே அந்த நிலையானது சிறப்பானது இப்போ நின்று போச்சு. இப்போ மீதம் இருக்கக்கூடிய நிலைகளை எப்படி கட்டுவேன்னு தேசிக சுவாமிகள் அங்கே அவர் காத்திருந்த காலத்துல தான் முருகப்பெருமான் என்ன பண்ணினார்னா, பக்கத்துல தான் காயல்பட்டினம்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்கு. காயல்பட்டினத்துல யார் இருக்கான்னா, வள்ளலாகி சீதக்காதி இருக்கின்றார். சீதக்காதி இடத்தை சென்று பொருள் பெறுவாயாகன்னு சொன்ன உடனே நேரம் நம்முடைய தேசிக சுவாமிகள் சீதக்காதியை பார்த்து அவரிடத்த என்னன்னா அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் பெரிய ஒரு உப்பு மூடை, அந்த உப்பு மூடையை கொடுத்து அனுப்புகின்றார். அந்த உப்பை வந்து திருச்செந்தூர் தலத்திற்கு வந்து திறந்து பார்த்தா முழுமையும் பொற்காசுகளாக இருந்திட அந்த பொன்னை கொண்டுதான் என்ன பண்ணினாராம் தேசிக சுவாமிகள் மேல இருக்கக்கூடிய மித்தம் அந்த நிலைகளையும் எழுப்பி 9 நிலைகளோடு கூடிய ராஜகோபுரமாக
நம்முடைய கோபுரத்தை அமைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகினாலே இந்த ராஜகோபுரம் யார் அமைத்தது என்று சொன்னால் நம்முடைய சைவ ஆதீனங்களிலே காலத்தால் மிக தொன்மையான ஆதீனமாக திகழக்கூடிய நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக அமைக்கப்பெற்ற ஒரு ராஜகோபுரம்னு பார்க்கிறோம். நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்துடைய 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களும் எழுந்தருளி நம்முடைய செந்திலாண்டவனை தொழுதார்கள்னு பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய திருமடத்தின் சார்பாக நம்முடைய செந்திலாண்டவருடைய புறப்பாடு அவருக்கு பார்த்தீங்கன்னா மாசி திருவிழாவிலே பச்சை சாத்தி, சிகப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அலங்காரத்திலே நம்முடைய சண்முகர் புறப்பாடு ஆகின்ற காலத்திலே இன்றைக்கும் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக அளிக்கப்பெற்ற அந்த வைர கிரீடம், அந்த வைர வேல் உள்ளிட்ட வைர ஆபரணங்களைத்தான் இன்னைக்கும் நம்முடைய முருகப்பெருமானுக்கு அங்கே சாற்ற பெறுகின்றதுன்னு பார்க்குறோம். அந்த கண்கொள்ளாத காட்சி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல சூரசம்ஹார மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபம், சஷ்டி மண்டபம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல கடற்கரையில முருகப்பெருமான் நேரா சூரபத்மனை புறப்பட்டு சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு மண்டபத்திலிருந்து புறப்படுவர். அந்த மண்டபம் யார் அமைத்ததுன்னா நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக அமைக்கப்பட்ட மண்டபம் என்று பார்க்கின்றோம். ஆகினாலே நம்முடைய சைவமும் தமிழும் தரணியெங்கும் தழைத்திட நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் பங்களிப்பை நம்முடைய திருச்செந்தூர் திருத்தலத்திலே காண்கின்றோம். அங்க பார்க்கின்ற பொழுது நம்முடைய மூலவர் சுப்பிரமணிய பெருமானுடைய விமானத்திற்கு அங்கே போற்றிமார் என்று சொல்லக்கூடிய நம்பூதிரிகள் அங்கே வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருகிலே நம்முடைய ஆதீனம் ஆதி சங்கரால் நிறுவிய மடங்களிலே ஒன்றான சிங்கேரி சாரதா பீடத்தினுடைய மடாதிபதி, இளைய மடாதிபதி அவர்கள் அங்கே பங்கேற்றிருக்கின்றார்கள். அற்புதமான இந்த திருத்தலத்திலே தான் நம்முடைய முருகப்பெருமான் மீது ஆதிசங்கர் அழகான நூலை பாடினார்னு பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமான இந்த காட்சியை பார்க்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பொன்மயமான விமானம், அந்த விமான கலசத்தை நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக காண்கின்றோம். இன்னும் அழகாக நம்முடைய 2 கோபுரங்கள் வெள்ளவெளேல்னு திகழக்கூடிய அற்புதமான அந்த 2 ராஜகோபுரங்களையும் நம்முடைய கடற்கரையில் அமையப்பெற்ற அற்புதமான லட்சோப மக்கள் எப்பொழுது காண்பேன் என்று ஏங்கி தவித்தவர்களுடைய உள்ளமெல்லாம் குளிரும் விதமாக நம்முடைய செந்திலாண்டவருக்குண்டான அற்புதமான குடமுழுக்கு விழா அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்றது. 2009 கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஜூன் பார்க்கும்போது 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி பார்க்கும்போது நடந்தது. 16 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு நம்முடைய செந்திலாண்டவருடைய குடமுழுக்கானது அங்கே நடைபெற இருக்கின்றது. இன்னும் சில மணி துளிகள் தான். அந்த சில மணி துளிகளில் நம்முடைய முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த குடமுழுக்கு விழாவை காண இருக்கின்றோம். சேக்கிழார் குறிப்பிடுவார் அல்லவா, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர்நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மை யாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த செந்திலம்பதியிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நம்முடைய கந்த கடவுள் மாற்றவே முடியாது என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தையும் மாற்றும் தன்மை படைத்த தெய்வமாகவே நமக்கு இங்கே விளங்குகின்றார். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா என்கின்ற நாமங்கள் என்று சொன்ன அருணகிரிநாத சுவாமிகள், அந்த முருகா என்கின்ற நாமத்தை யார் ஒருவர் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே சரியில்லாத தலையெழுத்தை கூட அவன் சரியாக மாற்றி தருவான். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியாள் மனம், மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும், வெப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார். சரியில்லாத தலையெழுத்தை கூட ஒரு தெய்வத்தால் மாற்ற முடியும் என்று சொன்னால்
அது நம்முடைய சொந்த கடவுளாம் கந்த கடவுளால் என்று நினைக்கிற போது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. ஆம், இந்த திருத்தலத்திலே நாம் வந்து இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்வது வாழ்வின் மிகப்பெரிய பேரு. நாம பக்கத்துல இல்லையே, மேல இல்லையே, கீழே தானே இருக்கிறோம், எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்கிறோமே, கடல் கரையில இருக்கிறோமே, ஒரு ஓரமா நின்னுதானே இதை நாம காட்சிகள்ல பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே எல்இடிகள் அமைத்திருக்கின்ற அந்த எல்இடிகள் மூலமாகத்தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபுரம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிகின்றது, மற்ற எதையும் எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். நாம் முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் என்று நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி முருகப்பெருமான் 100 அடி எடுத்து வைத்து நடந்து வருவாராம். நாம் அவன் அருகில் இல்லை என்று கவலைப்படக்கூடாது. நம் ஒவ்வொருவரின் அருகிலேயும் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய கந்த கடவுளினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் இன்னும் சில நிமிடங்களிலே நடைபெற இருக்கின்றது. மூலஸ்தான மூர்த்தி, அதே போல ஷண்முகருக்கு, ராஜகோபுரங்களுக்கு, வள்ளி தேவசேனை என அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்திலே இங்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற உள்ளது. பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானை அரோகரா என்கின்ற நாமத்தோடு, அரோகரா என்கின்ற கோஷத்தோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நேரம் இதோ வந்துவிட்டது. முருகப்பெருமானுக்கு மிக அழகாக இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. வேத மந்திரங்கள் முழங்க, தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க, நாதஸ்வர இன்னிசை ஒலிக்க, 30 முக்கோடி தேவர்களும் வந்து வாழ்த்து கூற, ஆதித்தன் உதயமாக இதோ அற்புதமான அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண இருக்கின்றோம். எல்லோரும் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்கின்ற அந்த நாமத்தை கரமலர் கூப்பி, உள்ளம் உருகி, கண்ணீர் பெருகி, கடல் அலை என திரண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முருகப்பெருமானை அந்த நாமங்களினால் சொல்லி மகிழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, உத்தண்டவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வீரபாகு தேவருக்கு, வீரகேசரி தேவருக்கு, வீர மகேந்திரருக்கு, வீர மகேஸ்வரனுக்கு, வீர புரந்தரருக்கு, வீர ராக்கதருக்கு, வீர மார்த்தாண்டருக்கு, வீராந்தக தேவருக்கு, வீரதீர தேவருக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, செந்தில் நாதனுக்கு, ஜெயந்தி நாதனுக்கு, பூஜா மூர்த்திக்கு, அற்புதமான நம்முடைய உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய பெருமானுடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிலே மாலை முரசு தொலைக்காட்சி, மாலை முரசு இறை யூடியூப் சேனல் வாயிலாக இல்லத்திலே இருந்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அழகான நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அற்புதமான தருணம் வந்தாயிற்று. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழ் கடவுளாம், சொந்த கடவுளாம் நம்முடைய கந்த கடவுளுக்கு நடைபெறக்கூடிய அற்புதமான குடமுழுக்கு விழா இதோ இதோ இன்னும் சில மணி துளிகளிலே நடைபெறக்கூடிய காட்சியை காண இருக்கின்றோம். இப்பொழுது அதற்கு முன்னதாக நிகழ்த்தப்பெற வேண்டிய அற்புதமான அந்த வழிபாடுகளை நம்முடைய விமானங்களிலேயும் ராஜ கோபுரங்களிலேயும் நம்முடைய நம்பூதிரிகளும் சிவாச்சாரிய பெருமக்களும் அங்கே நிகழ்த்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் காண்கின்றோம். அற்புதமான நம்முடைய மூல மூர்த்தியாக நிகழக்கூடிய முருகப்பெருமானுடைய விமானத்திற்கு அங்கே போற்றிமார்கள் அழகாக அந்த மலர் மாலைகளை எல்லாம் நம்முடைய முருகப்பெருமானுடைய விமானத்திற்கு, விமான கலசத்திற்கும், வள்ளி தேவயானை என்று சொல்லக்கூடிய இருவரும் தேவியருடைய அந்த மூல ஆலய கலசங்களுக்கெல்லாம்
இடமெல்லாம் மலர் மாலைகளை சாற்றுவதை ஒருபுறம் காண்கின்றோம். அதே போல் நம்முடைய சண்முக பெருமான் 6 முகம், அருணகிரிநாத பெருமான் அழகாக சொல்லுகின்ற காலத்துல முருகப்பெருமானை 6 முகம் என்று ஒரு முறை சொன்னால் அவருக்கு போதாதான். அவரை சொல்லுகின்ற காலத்தில் திருப்புகழிலே சொல்லுவார், 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று போது என்று அழகாக அந்த 6 முக கடவுளுக்கு உண்டான அற்புதமான அந்த விமான கலசத்திற்கு நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள், நம்முடைய தர்மயாதீனத்துடைய குருமணிகள் அங்கே முன்னிற்க அங்கே அற்புதமான அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்கின்றார்கள். இப்பொழுது முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த பச்சை கொடியானது காண்பிக்க பெற்றாயிற்று. இப்பொழுது அவளோடு எதிர்பார்த்த திருத்தருணம் அழகாக நெருங்கிவிட்டது. நம்முடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா அதோ நடைபெறுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தாண்ட அரோகரா அரோகரா அரகரோகரா 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 அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா, முருகனுக்கு அரகரோகரா, நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, நம்மை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா, அங்கே உள்ள முருகனுக்கு அரகரோகரா, முருகனுக்கு அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா, ஆறுமுக தெய்வத்துக்கு அரகரோகரா, ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, நம்மை ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. இந்த தலத்திலே தமிழை உபதேசித்தாராம். ஏன்னா பிரணவத்திற்கு பொருள் என்னன்னு சிவபெருமான் கேட்டார் இல்லையா? அப்படி கேட்ட காலத்தில் முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏன்னா பிரணவ பொருள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே பிரணவம் யாரை குறிக்கும் அப்படின்னா, பிரணவ பொருள் அப்படின்னு சொன்னாலே அது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் இருவரையும் குறிக்க வல்லது. பிரணவத்தின் பொருள் அப்படின்னா என்னன்னா, அது முருகனையும் சிவபெருமானையும் குறிக்க வல்லதுன்னு பார்க்குறோம். ஆகையினாலன்னா இது சிவபெருமானுக்கு தெரியும், இருந்தாலும் யாருக்கு தெரியல, நான்முகனுக்கு தெரியவில்லை. ஆகையினால என்னன்னா முருகப்பெருமான் என்ன பண்ணார், நான்முகனுடைய தலையிலே அங்கே கொட்டி அவரை சிறையில் அடைத்து விட்டார். இப்போ சிவபெருமான் பிரணவத்திற்கு பொருள் என்னன்னு கேட்க முருகப்பெருமான் என்ன பண்ணார், அங்கே சிவபெருமானுடைய காதுகளிலே பிரணவ பொருளை உபதேசிக்கின்றாராம். என்ன மொழியிலே பிரணவத்தின் பொருளை உபதேசித்தார் அப்படின்னும் போது அழகாக நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் பாருங்க, கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே. தலைமுடியில் பார்த்தீங்கன்னா கொன்றை மாலையை சூடியவன் யாருன்னா சிவபெருமான்னு பார்க்குறோம். அந்த சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் எப்படி காதுகளில் என்ன மொழியில் சொல்கிறாராம், கொஞ்சு தமிழ். அழகாக சொல்லும் போதே பார்த்தீங்களா, மேலே இனிய தமிழ்னு சொன்னார் நம்முடைய அருணகிரிநாதர். இந்த இடத்துல சொல்லும்போது கொஞ்சு தமிழ், அந்த கொஞ்சு தமிழினாலே என்ன பண்ணாராம், பிரணவ பொருளை சிவபெருமாவுடைய அந்த செவிகளிலே பகர்ந்தார்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த திருச்செந்தூர் தலத்திலே முருகப்பெருமான் எப்படி இருக்காராம் அப்படின்னா, செஞ்சொற் புலவர்கள்னு சொல்லக்கூடிய தமிழ் புலவர்கள். ஏன்னா தமிழ் அப்படின்னு சொன்னாலே முருகன் தானே இல்லையா? ஆகையினாலே அந்த தமிழ் புலவர்கள் சூழத்தான் யார் இருக்கான்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானே திகழ்கின்றாரன். இதை அழகாக சொல்கிறாரு பாருங்க, செஞ்சொல் புலவர்க்கு அன்புற்ற செந்திற் குமர பெருமாளே என்று அழகாக அந்த தமிழ் புலவர்கள் சூழ்ந்த காட்சியை சொன்னார். முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி என்று
அழகாக அந்த சந்த கவிகளை சொல்லுகின்ற காலத்திலேயும் தமிழை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். திருச்செந்தூர் தலத்திலே தான் முந்து தமிழ் என்று சொன்னார். மொழிகளிலே முதன்மையான மொழி, முதல் மொழிகளிலே மூத்த மொழி எதுன்னா தமிழ் மொழிதான்னு பார்க்குறோம். கல் தோன்றி வாழ் தோன்றா காலத்தே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. மூத்த மொழின்னா இன்றைக்கு உலக அளவில் அத்துணை மொழி ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான்னு பார்க்குறோம். ஆகியனாலே அந்த தமிழை அருணகிரிநாதரும் சொல்லுகின்ற காலத்திலே முந்து தமிழ் என்று சொன்னார். செல்வமலை குன்றத்தூரிலே அவதரித்த தெய்வ சேக்கிழார் பெருமானும் சொல்லுகின்ற காலத்திலே ஞாலம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ் என்று அழகாக குறிப்பிடுவார். அதனால் உலகையே அளக்கக்கூடிய அந்த தமிழ் எப்படின்னா அது தெய்வத்திற்கு நிகரான மொழி. ஆகையினால தான் மொழிகளில் தெய்வ மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி என்று சேக்கிழார் குறிப்பிடுவார். ஆகையினால அற்புதமான அந்த தமிழ் மொழியிலே தமிழ் மொழியின் வடிவமாக திகழக்கூடிய முருகப்பெருமானுக்கு நம்முடைய சித்தத்து இனிக்கும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட அத்துணை பாடல்களையும் நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் இந்த 6 நாட்களும் 12 வேளையும் நம்முடைய முருகப்பெருமானுக்கு அங்கே அழகாக பாடினார்கள். அவருடைய 2 செவிகளும் குளிரும் வண்ணம் அங்கே பாடி அவரை மகிழ்வித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகினாலே அகம் மகிழ்ந்த பெருமான். ஏன்னா திருச்செந்தூர் திருத்தலம் வேறு அல்ல, கைலாய மலை வேறு அல்ல. ஆகியனால தான் அருணகிரிநாதர் சொன்னார் என்னன்னா கைலை மலையணைய செந்தில் பதிவாழ்வே. கைலை மலைக்கு நிகராகவே திகழக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் அது நம்முடைய திருச்செந்தூர் என்று பார்க்கின்றோம். ஆகினாலே திருப்புகழ் தலம், நம்முடைய தேவார வைப்பு தலம், அருளாளர்கள் பலருடைய வாக்கிலே இடம்பெற்ற திருத்தலம் என்றெல்லாம் போற்றக்கூடிய நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான நலன்களையும் புரிய வேண்டும் என்று நம்முடைய அனைத்து அன்பர்களுக்காக அடியேன் பிரார்த்திக்கின்றேன். இதுகாரும் அழகான இந்த காட்சிகளை எல்லாம் நம்முடைய இல்லத்தில் இருந்தவாறே மாலை முரசு தொலைக்காட்சி, மாலை முரசு இறை யூடியூப் சேனல் வாயிலாக தரிசித்த உங்கள் அனைவருக்கும் நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டனுடைய பரிபூர்ண திருவருள் முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனுடைய நேரலை வர்ணனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா. வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா, வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா. தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா, தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா. சக்தி வடி வேலனுக்கு அரகரோகரா, சக்தி வடி வேலனுக்கு அரகரோகரா. தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்தில் தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் விமானத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பக்த கோடி பெருமக்கள் எல்லாரும் அந்த தீபாராதனையை இருந்த இடத்துல இருந்தே தொட்டு வச்சுக்கணும். சக்தி வடி வேலனுக்கு அரகரோகரா, சக்தி வடி வேலனுக்கு அரகரோகரா. சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா, சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா. வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா, வேலும் மயிலும் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேலும் மயில் கொண்டவர்க்கு அரகரோகரா, வேலும் மயில் கொண்டவர்க்கு அரகரோகரா. வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா, வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா. அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா, அரோகரா அரோகரா அரகரோகரா. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள்
மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சுழி வாணனை பண்ணி ஆதரித்து பாடியும் ஏற்றியும் வழிபடும் அதனாலே என்பார் ஞானசம்பந்த பெருமான். என்ன புண்ணியம் செய்தோம், நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்தோம். அழகாக நம்முடைய இல்லத்தில் இருந்தவாறு திருச்சீர் அலைவாய் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருச்செந்திலம்பதியினுடைய அற்புதமான குடமுழுக்கு விழாவினை கண்களால் கண்டு தரிசித்திருக்கின்றோம். இல்லத்தில் இருந்தவாறே நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சி, மாலை முரசு இறை யூடியூப் சேனல் வாயிலாக என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு பெரும் பேர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய செந்திலாண்டவருடைய குடமுழுக்கு விழா கண்கால் காண்மீன்களோ என்று நம்முடைய அப்பர் பெருமான் எப்படி திருவங்கமாலையிலே குறிப்பிடுவாரோ அப்படி கண்களால் கண்டு தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அழகாக அவருடைய புகழனை காதால் கேட்கின்றோம். செவிகால் கேள்மீன்களோ என்று சொன்னதை போல அவருடைய புகழையும் அவனுடைய சிறப்புகளையெல்லாம் செவிகள் குளிரும் வண்ணம் கேட்கக்கூடிய ஒரு பேரு. அழகாக நம்முடைய திருச்செந்தூரிலே அழகாக நம்முடைய 12 காலம் அங்கே அழகாக பார்த்தீங்கன்னா 6 நாட்களும் 12 காலமும் பிரம்மாண்டமான யாகசாலையிலே மிக சிறப்பாக பூசிக்கப்பெற்ற அந்த புனித நீர் கலசங்கள் எல்லாம் இப்பொழுது நம்முடைய வேத சிவாகமங்களோடு நம்முடைய செந்தமிழ் வேதமாக திகழக்கூடிய அங்கே தேவார திருவாசக திருப்புகழ் ஓங்கி ஒலித்திட அங்கே திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்றிருக்கின்றது. தடம் கொண்டதுவோர் தாமரை பொன்முடி தன்னில் குடம் கொண்டு அடியார் குளிநீர் சுமந்து ஆட்ட, குடம் கொண்டு அடியார் குளிநீர் சுமந்து ஆட்ட, படம் கொண்ட பாம்பு அறை யார்த்த பரமன் இடம் கொண்டிருந்தான் இடைமருதி. இது அழகா அடியார்கள் குடங்களிலே, அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமானுடைய விமானத்திற்கும் வள்ளி தேவயானை உடனாய தேவியர்களுக்கு உண்டான விமானத்திற்கும் அதே போல செம்மாந்தி நிற்கக்கூடிய ராஜ கோபுரங்களுடைய கலசங்களிற்கும் நம்முடைய நம்பிமார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பூதிரிகள் போற்றிகள் அவங்க அழகாக பார்த்தீங்கன்னா தங்க குடத்திலே அந்த அற்புதமான புனித நீரினையும் அந்த மலர்களை தம்முடைய கரங்களினாலே எப்படி ஞானசம்பந்தர் சொல்லுவார் இல்லையா, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் என்று அழகாக சொல்லுவதை போல அந்த தங்க குடத்திலேயும் வெள்ளி குடங்களிலே இருந்தும் அந்த மலர்களை அப்படி அவர்கள் அந்த கலசத்திலே சேர்த்து தொழுவதை காண்கின்றோம். அதே போல நம்முடைய சண்முக பெருமான் ஆறுமுக பெருமானுக்குண்டான அற்புதமான அந்த விமான கலசத்திற்கும் நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் அங்கே வேத சிவாக மந்திரங்களை முழங்கிட நம்முடைய முருகப்பெருமானுக்குண்டான குடமுழுக்கு அழகாக நடைபெற்றதையும் காண்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் தலையெழுத்துன்னு நினச்சிப்போம். தலையெழுத்து இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய துன்பம்னு. அப்பேற்பட்ட அந்த தலையெழுத்தையே மாற்ற வல்லவன் யார் என்று சொன்னால் செந்திலாண்டவன் என்று அழகாக நம்முடைய கந்தர் அலங்காரத்திலே காண்கின்றோம். ஆகினால் நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகள், எப்பேற்பட்ட ஒரு துன்பம், இன்னல்கள் என்று சொன்னாலும் அதை தீர்க்க வல்லவன் யார் அப்படின்னா செந்திலாண்டவன் தான்னு பார்க்குறோம். ஆகினாலே வாழ்க்கையில் எல்லா வளங்கள் எல்லா நலங்களையும் தர வல்லவன் யாருன்னா திருச்செந்தூரில் திகழக்கூடிய வள்ளி மணவாளன்னு பார்க்குறோம். ஏன்னா திருச்செந்தூரில் தான் முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்னா அது சூரசங்கார தலம் மட்டும் அல்ல, ஏன்னா கல்யாண தலமாகவும் திருச்செந்தூர் திகழ்கின்றது. எப்படி இருக்காராம் அப்படின்னா அழகாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டை ஒட்டி எழுந்த சங்க காலத்தில் எழுந்து சங்க இலக்கியங்களில் காலத்தால் பிந்தையது எதுனா திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னா முருகப்பெருமான் 6 முகமும் 12 கரங்களோடு, அவருடைய முகமே 6 முகங்களில் ஒரு முகம் எதுக்கு அப்படின்னா வள்ளிபிராட்டியைக்கு அருள் புரிவதற்காகவா. அவருடைய கரங்கள் 12 கரங்களிலே ஒரு கரம் எதற்கு அப்படின்னா வள்ளிமை பிராட்டிக்கு மலர் மாலையை சூட்டி வள்ளியோடு கூடியிருப்பதற்காக. அழகாக நம்முடைய அருணகிரிநாதரும் பின்னாடி சொன்னார் இல்லையா, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியாவர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளை என்று அழகாக வள்ளி மணவாளன். ஏன்னா அழகாக குடவரையில் எப்படி முருகப்பெருமான் இருக்காரோ பெரிய கோயிலில் பக்கத்திலேயே கடற்கரையில் மற்றொரு குடவரையில் யார் இருக்கான்னா வள்ளி பிராட்டி இருக்கான்னு பார்க்குறோம். வள்ளி குகைன்னு பேர் இன்றைக்கும் திருச்செந்தூரில்.
ஆகையினால தான் நம்முடைய கிபி 6ஆம் நூற்றாண்டுடைய இறுதியிலே திருச்செந்தூருக்கு வருகை தந்த நம்முடைய திருநாவுக்கரச பெருமானும் நம்முடைய செந்திலாண்டவரை தரிசித்து வணங்கி பாடியிருக்கின்றார். அவருடைய நினைவு எங்கே வருதுன்னா நம்முடைய திருமறைக்காடுன்னு சொல்லக்கூடிய வேதாரண்யம் திருத்தலம். அந்த வேதாரண்ய திருத்தலத்தினுடைய பெருமானை பார்த்தோடனே அவருக்கு செந்தில்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் ஞாபகம் வந்தது. வள்ளி மணவாளனாக அவர் அங்கே தரிசித்த காட்சி ஞாபகம் வந்தது. அதில் என்ன ஒரு ஈடுபாடு பாருங்கள் முருகப்பெருமானிடத்தே அப்பர் பெருமானுக்கு. நம் செந்தில் என்று அழகாக திருச்செந்தூரை சொல்லும்போது நம்முடைய செந்தில் என்று அழகாக செந்தில் ஆண்டவன் வள்ளி மணவாளனையும் குறிப்பிடுவார். கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய், கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய், காலனையும் காலால் கடந்தான் கண்டாய், காலனையும் காலால் கடந்தான் கண்டாய், புள்ளி உழைமானின் தோளான் கண்டாய், புள்ளி உழைமானின் தோளான் கண்டாய், புலி உரி சேராடை புனிதன் கண்டாய், புலி உரி சேராடை புனிதன் கண்டாய், வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய், வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய், வெண்ணீற்றான் கண்டாய், வெண்ணீற்றான் கண்டாய், நம் செந்தில் மேய, நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய், நம் செந்தில் மேய, நம் செந்தில் மேய, நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய், மறை காட்டுரையும் மணாளன்தானே. அப்பா என்ன ஒரு அற்புதமான தொடர் பாருங்க. நம் செந்தில் மேயும் வள்ளி மணாளன் எப்படி இருக்கார். ஏன்னா திருச்செந்தூர் திருத்தலத்தில் தான் ரொம்ப அழகாக பார்க்கும்போது திருச்செந்தூரில் மூலமூர்த்தி எப்படி அங்கே சுப்பிரமணியராக அங்கே கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஜபமாலை, ஒரு கையில் பார்த்தீங்கன்னா சக்தி அஸ்தம் வஜ்ரஸ்தம் சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்னா அசத்தோடு இருப்பார். சுப்பிரமணியருக்கு உண்டான திருக்கோலம்னு பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது வஜ்ர அசத்தோடு இருப்பார். அவருடைய வலது கையில் பார்த்தீங்கன்னா என்னன்னா கையில் மலர், சிவபெருமானை பூசிப்பதற்குண்டான அந்த மலரோடு இருப்பார். கையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சிறப்பு ஆயுதம். எப்படி எல்லா தலங்களிலும் வேலாயுதத்தை முருகனோடு கரங்களில் தரிசித்திருப்போம். ஆனால் திருச்செந்தூரில் தான் மூலத்தானத்தில் என்ன பண்ணலான்னா முருகப்பெருமான் எப்படி தரிசிக்கலான்னா குலிசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தோடு தரிசிக்க முடியும். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் மட்டும்தான் உண்டு. ஏன்னா கந்தபுராணத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிங்கமுகாசுரனோடு போர் புரிந்த காலத்தில் சிங்கமுகாசுரன் கேட்கின்றான், உன்னிடத்தை வேறு ஏதும் அஸ்திரம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே முருகப்பெருமான் என்ன பண்ணாராம், இந்த குலிசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை தான் சிங்கமுகாசுரன் மீது ஏவினார். அதனால் திருச்செந்தூருக்கே உண்டான அந்த குலிசம் என்ற ஆயுதம் எங்கன்னா வலது கரத்தில் முருகப்பெருமானுடைய கரத்தில் இருக்கும். ஆகையினால் பார்க்கும்போது முருகப்பெருமான் மூலத்தானத்தில் எப்படி தனித்துவமாக திகழ்கின்றாரோ அதே போல் பார்த்திங்கன்னா உற்சவமூர்த்திகளாக பார்க்கும்போதும் தனித்த மூர்த்திகள். ஏன்னா திருச்செந்தூரில் தான் ஆறுமுக சுவாமி நேராக நம்ம பார்த்திங்கன்னா சண்முக விலாசம் முகப்பு மண்டபம் இல்லைங்களா, அந்த தெற்கு நோக்கிய முகப்பு மண்டபத்தில் அப்படி இறங்கி உள்ள படி இறங்கி உள்ளே வந்தோன்னாலே முதல்ல நம்ம யாரை தரிசிப்போம்னா வள்ளி தேவயானையோடு கூடிய சண்முக கடவுளைத்தான் பார்ப்போம் இல்லைங்களா. அவர்களை தான் யார் டச்சுக்காரர்கள் அவர்களை கடத்தி சென்றக்கூடிய காலத்தில் நம்முடைய பெரியவர்கள் என்ன பண்ணினாங்க, அப்போ பார்க்கும்போது அந்த முருகப்பெருமானை மீட்டு வந்தார்கள், மீண்டும் பிரதிஷ்டை செய்தார்கள்னு பார்க்குறோம். வடமலையப்ப பிள்ளை தான் என்ன பண்ணினார், நம்முடைய சண்முகரை கடலிலே இருந்து மீண்டும் கடல் வழியாக மீண்டும் மீட்டு கொண்டு வந்து அங்கே தாபித்தார்னு பார்க்குறோம். அவர் எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மூர்த்தியோ அதே போல் இந்த திருச்செந்தூர் தலத்தில் வேறு யார் உண்டு அப்படின்னா முருகப்பெருமானுடைய வடிவங்களிலே ஒன்றாகிய வில்லேந்திய வேலவர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா எங்கே இருப்பார்னா அந்த சண்முக விலாசத்தில் அந்த முதல் நுழைவாயிலை கடந்து இரண்டாவது நுழைவாயிலை இறங்கணும் அப்படின்னா அப்படி இடதுபுறம் திரும்பணும்னா அங்கே தான் இருப்பார் வள்ளி தேவயானையோடு கூடிய பெருமான். அவருக்கு தான் குமாரவிடங்கர்னு பேர். ஏன்னா இன்றைக்கும் ஷஷ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிந்து அடுத்த நாள்
பார்த்தீங்கன்னா தெய்வயானையுடைய திருக்கல்யாணம் நடக்கும். தெய்வயானையுடைய திருக்கல்யாணம், அந்த திருக்கல்யாண வைபவம்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா, அப்போ காட்சி தருதல், தவசுக்கு காட்சி தருதல்லாம் யாருன்னா குமார விடங்கர் அங்கே எழுந்தருளுவார்னு பார்க்குறோம். அதனால் குமார விடங்கர், வில்லேந்திய வேலவராகிய குமார விடங்க பெருமான் இன்னும் அழகாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தங்க ரதத்திலே இருந்து எல்லா வாகனங்களிலும் வலம் வரக்கூடியவராக யார் அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமானை எப்படி இருக்காருன்னா அங்கே ஜெயந்திநாதர். ஏன்னா திருச்செந்தூருக்கு உண்டான பெயர்களிலே செந்தூர், அலைவாய், செந்தில், திருச்செந்தூர் என்று எப்படி பெயர்களை பார்க்கின்றோமோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் என்னன்னா ஜெயந்திபுரம்னு பேர். ஏன்னா இங்கே தான் யார் சூரனை போர் புரிந்து அவர் வெற்றி வாகை சூடினார் அல்லவா, ஆகியனால் இந்த தலத்திற்கு ஜெயந்திபுரம்னு பேர். அதே போல் முருகப்பெருமானுக்கு ஜெயந்திநாதர்னு பேர். அதனால் எப்படி இருப்பாருன்னா முருகப்பெருமான் அங்கே ஜெயந்திநாதராக கையில் அவரும் எப்படி இருப்பார், அவர் மூலத்தானத்தில் திகழக்கூடிய முருகப்பெருமான் எப்படி இருக்காரோ அதே போல் இருப்பார். வள்ளி தேவயானையோடு அவருக்கு தான் ஜெயந்திநாதர்னு பேர். இவர் மட்டுமல்லாது இன்னொரு சிறப்பு வாய்ந்த மூர்த்தி இருக்கார். அவர் தான் யாருன்னா ஆதி மூர்த்தி, அலைவா யுகந்தநாதர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மூர்த்தி, பழமையான மூல விக்கிரகம். திருச்செந்தூர் திருத்தலத்தில் இன்றைக்கு நாம் வணங்கக்கூடிய மூல விக்கிரகம் 1984 புதிதாக தாபிக்க பெற்ற மூர்த்தி. ஏன்னா அழகாக நம்முடைய திருச்செந்தூர் கல்வெட்டுக்களிலே தான் பார்க்கும்போது திருமலை கொழுந்து பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் மூல விக்கிரகம் அந்த நாளில் சேதமாகிடவே பின்னமாகிடவே என்ன பண்ணார்னா புதியதொரு திருமேனி நம்முடைய திக்கெலாம் புகழும் திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலியிலே தன் பொருணை நதி, அழகாக நம்முடைய ஞானசம்பந்தர் சொன்ன அந்த சிந்து பூந்துரை என்று சொல்லக்கூடிய அழகான அந்த சிந்து பூந்துரை அடுத்திருக்கக்கூடிய அற்புதமான இடம்தான் குறுக்குத்துறைன்னு பேர். அந்த இடத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா திருவுருமாமலைன்னு பேர். ஏன்னா அங்கே தாமிரபரணி ஆற்று நடுமத்தியில் கிடைக்கக்கூடிய பாறைகள் தான் சிற்பங்கள் செய்வதற்கு உகந்த பாறைன்னு பார்க்குறோம். அந்த தாமிரபரணியில் அங்கே இருக்கக்கூடிய பாறையை வெட்டி எடுத்து அந்த பாறையில் உருவான மேனி தான் திருமேனி தான் யார் அப்படின்னா இன்றைக்கு கருவறையிலே திகழக்கூடிய நம்முடைய செந்திலாண்டவர் என்று பார்க்கின்றோம். ஆகியனால அப்போ பார்க்கும்போது திருமலை கொழுந்து பிள்ளை தான் என்ன பண்ணுறாருன்னா அழகாக அந்த இடத்துல குறுக்குத்துறையிலிருந்து அந்த பாறையிலிருந்து நம்முடைய முருகனை தாபித்தார்னு பார்க்குறோம். அந்த இடத்துக்கு திரு உருமாமலையினே பேர். இன்றைக்கும் அந்த இடத்துல குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமியுடைய கோயில் உண்டு. இன்றைக்கும் தாமிரபரணியில் வெள்ளம் வந்ததுன்னா ஆற்றுக்கு நடுமத்தியில் இந்த கோயில் இருக்கும், வெள்ளத்தில் மூழ்கி போகும். விமானம் மாத்திரம் பார்த்திங்கன்னா மேலே தெரியும். அப்போ பூஜாமூர்த்தியெல்லாம் கொண்டு வந்து ஆற்றங்கரையில் சேர்ப்பிப்பார்கள். இன்றைக்கும் அந்த நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீனத்திற்கு சொந்தமான கோயிலாக குறுக்குத்துறை முருகப்பெருமானுடைய ஆலயத்தை பார்க்கின்றோம். ஆகியனாலே அப்போ பார்க்கும்போது என்னென்னா அங்கே அலைவா யுகந்தநாதர் ஆதி மூர்த்தி யாருன்னா திருச்செந்தூரில் அலைவா யுகந்தநாதர்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமாவுடைய திருமேனி தான் அங்கே இருந்தார்னு பார்க்குறோம். அவருக்குண்டான உற்சவமூர்த்தி அவர் தான் பார்த்தீங்கன்னா சின்ன மயில் வாகனத்தில் தங்க மயில் வாகனத்திலே வலம் வரக்கூடிய விசேட நாட்களில் அவர் வலம் வருவார்னு பார்க்குறோம். அவருடைய சன்னிதானம் எங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம திருச்செந்தூரில் அப்போ பார்க்கும்போது சண்முக விலாசத்தில் அப்படி முதல்ல இறங்கி போகும்போது முதல்ல யாரை வணங்குவோன்னா குமார விடங்கரை வணங்குவோம். குமார விடங்கர் கடந்து நேர தெற்கு வாசலில் முருகப்பெருமானுடைய அர்த்த மண்டபம் நுழைந்தோம். அதாவது மகா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நேராக நம்முடைய வள்ளி தேவையானுடைய சண்முக பெருமான், அப்படி நேராக அப்படி வந்தோம் அப்படின்னா மூலமூர்த்தியாகி நம்முடைய சுப்பிரமணிய பெருமான். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சன்னிதானம் உண்டு, அலைவா யுகந்தநாதர் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டான சன்னிதானம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சன்னிதானம் தான் நம்முடைய ஜெயந்திநாதர் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டான சன்னிதானம். ஆகினாலே அழகான இந்த 6 நாட்களும் நம்முடைய இத்தகைய முருகப்பெருமானுடைய திருமேனிகளுக்கு தான் அங்கே யாகசாலை வழிபாடுகள் நடைபெற்றன. நம்முடைய ஆதிசேவர்கள் நிகழ்த்தி பெற்று அவருக்கு உண்டான குடமுழுக்கு நடைபெற்று இருக்கின்றது. இன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா அத்துணை மூர்த்திகளும் நம்முடைய அத்துணை மூர்த்திகளும் இன்றைக்கு திருச்செந்தூருடைய அந்த 4 மாட வீதிகளிலேயும் வலம் வர இருக்கின்றார்கள். கண்கொள்ளாத காட்சியாக இன்று இரவு அந்த திருக்காட்சிகளை எல்லாம் காண இருக்கின்றோம்னு பார்க்குறோம். அழகாக என்ன திருச்செந்தூர் ராஜகோபுரமும் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களும் மூடி இருக்கும்.
325 நாட்களில் பார்க்கும்போது என்னைக்கு அந்த ராஜகோபுரம் திறக்கப்படும் அப்படின்னா நம்முடைய வள்ளியினுடைய திருமணம் பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்திர காலத்தை ஒட்டி வள்ளி திருமணம் எப்போ நடைபெறுகின்றதோ அந்த நாளிலே தான் அந்த கோபுரம் திறப்பார்கள். அதே போல் நம்முடைய தெய்வயானையுடைய திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய அழகான அந்த சஷ்டியை ஒட்டியிருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லக்கூடிய அந்த 2 தினங்கள் தான் ராஜகோபுர கதவு திறந்து அந்த மேற்கு வாயிலின் வழியாக சென்று வர முடியும்னு பார்க்குறோம். ஆகையினாலே அற்புதமான அந்த திருச்செந்தூர் திருத்தலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய திருத்தலம். அழகாக நம்முடைய அப்பர் பெருமான் எப்படி வள்ளி மணவாளன்னு குறிப்பிட்டாரோ அதே போல இந்த திருச்செந்தூர் திறத்தலை திகழக்கூடிய முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எப்பேற்பட்ட வரத்தை தருவாரான்னா நல்ல திருமண வரத்தை தரக்கூடியவர் என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். ஏறத்தாழ நிறைய திருப்புகழ் பாடியிருந்தாலும் அழகாக அவர் அங்கே தான் பாடுகின்றார். இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் போது விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தடல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற மிதவாடை வந்து தடல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குறை தீர வந்து குறுகாயோ குறை தீர வந்து குறுகாயோ மறிமார் நுகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாலறிந்தும் இருதாளிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அடியாரிடைஞ்சல் களைவோனே அடியார்கள் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த பெருமாளே. ரொம்ப அழகா என்னன்னா துணை மாலை தந்து அப்போது அழகாக என்னன்னா இந்த இடத்துல முருகப்பெருமான் என்ன பண்ணுறாராம் அந்த தலத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டும்னு வேண்டிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னன்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை நலத்தை தந்து நல்லது ஒரு திருமண வாழ்வை அளிக்கக்கூடியவராக வள்ளி மணவாளனாகவே இந்த தலத்தில் முருகப்பெருமான் திகழ்கின்றார் என்று அழகாக நம்முடைய அருணகிரிநாத பெருமானும் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த தலத்தில் முருகப்பெருமான் எப்படின்னா செந்தமிழ் உகக்கக்கூடியவர். ஏன்னா முதல்லையே நான் சொல்லும் போதே சொன்னேன் திருச்செந்தூர் திருத்தலம் இடைச்சங்க காலத்திலே சங்கம் வளர்க்க பெற்று ஒரு பழம்பெரும் நகரம்னு பார்த்தோம். கபாடபுரமாகவே அருகிலே திகழ்ந்த ஒரு திருநகரம்னு பார்க்குறோம். கபாடபுரத்தை ஒட்டி இருந்த இடம்னு. ஏன்னா பாண்டியர்களுடைய பழம்பெரும் தலைநகரமாகிய கொற்கையும் எங்கே இருக்குன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அழகாக தென் பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய பொதிகை மலையிலே பிறக்கக்கூடிய தன்புருணையாம் தாமிரவருணி நேராக எங்கன்னா அழகாக பாபநாசம் நம்முடைய பாபநாசம் விக்ரமசிங்கபுரம் அம்பாசமுத்திரம் கல்லிடை குறிச்சி நேராக நம்முடைய வீரவநல்லூர் திருப்புடைமருதூர் நம்முடைய திக்கெலாம் புகழும் திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி முரப்பநாடு திருவைகுண்டம் தென்திருப்பேரைன்னு அழகாக நேராக வந்து ஆத்தூர் இந்த கொற்கையை ஒட்டி ஆத்தூர் வந்து ஆத்தூர்லேருந்து சங்குமுகம்னு சொல்லக்கூடிய இடம். ஏன்னா
திருச்செந்தூர் கோயிலுக்கு வடபுறத்திலே தான் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியானது அங்கே சங்கமமாகின்றதுன்னு பார்க்குறோம். வால்மீகி தான் அழகாக ராமாயணத்தில் தாமிரபரணி கடலோடு சங்கமாக்கூடிய இடத்தையும் அழகாக அந்த இடத்துல இருந்த நகரத்தையும் நம்முடைய பாண்டியர்களுடைய தலைநகரமும் அந்த அரண்மனை எப்படி இருந்தது, கபாடபுரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தோன்னா திருச்செந்தூர் எப்பேற்பட்ட ஒரு தொன்மை சிறப்பு, எப்பேற்பட்ட சிறப்பு இல்லையா? ஏன்னா பாண்டியர்கள் தமிழ் வளர்த்த ஒரு மண் நம்முடைய திருச்செந்தூர் திருத்தலம். அதனால் முருகப்பெருமானு எப்படி இருக்காரான்னா இந்த தலத்தில் அருணகிரிநாத பெருமான் தான் அழகாக சொல்லுகின்றார். அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்காருன்னா அகத்திய முனிவன். ஏன்னா அகத்தியர் என்ன பண்ணுறார், அவர் தமிழ் வளர்த்தார்னு பார்க்குறோம். பொதிகை மலையில் இருந்து அந்த அகத்தியனுக்கு யார் உபதேசம் செய்கின்றாராம் தமிழை அப்படின்னா செந்திலாண்டவன் தான் அவருடைய செவிகளிலே தமிழை உபதேசிக்கின்றாராம். இது அருணகிரிநாத பெருமான் தான் நம்முடைய திருச்செந்தூர் திருப்புகழிலே சொல்லுகின்றார். பொதிய வரை முனிவன் அகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே. பொதிய வரை முனிவன் அகமகிழ, அவருடைய அகத்தியருடைய அகம் மகிழும் விதமாக ஒரு செவின்னு சொல்லலை, 2 செவிகளும் குளிரும் வண்ணம் இனிய தமிழ். அந்த தமிழை சொல்லும்போது அருணகிரிநாதர் எப்படி சொல்லுகின்றார் பாருங்க, இனிய தமிழை பகர்வோனே என்றார். அதனால் அந்த இனிமையான தமிழை அகத்தியனுக்கு மாத்திரம் இந்த தலத்தில் முருகப்பெருமான் உபதேசிக்கவில்லை. யாருக்கு அப்படின்னா தகப்பன் சுவாமியாக நின்று யாருக்குன்னா